கூட்டணி வச்சு பிறகு எந்த கட்சியுமே கூட்டணிக்கு வரலையோ? எதுக்கு வரணும்? நான் தேவைப்பட்ட அவங்களுக்கு தேவைப்பட்ட வரணும். நாங்கள் யாரையும் கூப்பிட வேண்டிய அவசியம் ரெண்டு பேரும் நாங்கள் ஆட்சி அமைப்போம்லாம் சொல்கிறோம். நாங்கள் ஆட்சி அமைப்போம். எங்களுடைய நோக்கம் 200 தொழில் நம்ம ஜெயிப்போம். மக்களுடைய மனநிலை மாறி இருக்கிற ஒரு யூகத்தின் அடிப்படையில் சொல்கிறேன். அது நடக்கலாம், அதிகமான ஆசையாக கூட இருக்கலாம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பீகார் எல்லாம் நாங்கள் எதை பற்றியும் கவலைப்படலை. எங்கள் கூட்டணி உறுதியானது, ஸ்ட்ராங்கானது, வலிமையானது. இதை யாராலும் சுக்குநூறாக உடைப்பதற்கு எந்த சக்தியும் இன்றைக்கு இந்தியாவிலே அவர் கனவு கண்டு கொண்டிருக்கிறார் என்பதை நாங்கள் 2026 மோடியும் கனவு காண முடியும் என்பதை நிரூபித்து காண்பிப்போம். தமிழ்நாட்டில் அவருடைய பருப்பு செல்லாது, வேகாது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சியுமே எங்களுக்கு தோழமை கட்சிகள் தான். இதில் யாருமே எங்களுக்கு தோழமை இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அதிகாரப்பூர்வமாக கூட்டணி பற்றி பேசுகிறாங்களான்னா அதற்கு இன்னும் தேமுதிக நாங்கள் இன்னும் யாருடனும் பேசலை. இதுதான் உண்மை. எங்களுடைய நிலையில், எங்களுடைய கூட்டணி நிலையில் போன மாதத்துக்கு முன்னாடி என்ன நிலைப்பாட்டோ அதில் எந்த மாற்றமும் இல்லை. எங்களுடைய கொள்கை எதிரியாக பாரதிய ஜனதா கட்சியை சொல்லிவிட்டோம். அந்த கட்சியோடு இருக்கும் எந்த கட்சியோடும் நாங்கள் கூட்டணி இருக்க 1% இல்லை. அதற்கான ஒரு பாயிண்ட் புள்ளி சதவீதம் கூட வாய்ப்பு இல்லைன்றது தெளிவாக சொல்லிட்டோம். இல்லை சார், இப்போ 2026 தேர்தலில் அதிமுக கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு இதன் மூலமாக நம்ம உறுதியாக சொல்ல முடியுமா சார்? நாங்கள் தான் ஏற்கனவே சொல்லிட்டோம். எங்களுடைய நிலைப்பாட்டில் எங்களுடைய தலைவர் தான் முதல்வர் வேட்பாளர். எங்களுடைய வெற்றி தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் தான் முதல்வர் வேட்பாளர். வணக்கம். கேள்விக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இது மக்களின் மேடை. தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் செய்தியாளர்கள்ட்ட பேசும்போது சில முக்கியமான விஷயங்களை பகிர்ந்திருக்காரு. நாங்கள் எந்த கட்சியும் கூட்டணிக்கு அழைக்கல. அதே நேரத்தில் யார் வராங்களோ அவங்க வரலாம், அது சிறிய கட்சிகளாக இருந்தாலும் வரவேற்போம் அப்படின்னு சொல்லி நயினார் நாகேந்திரன் குறிப்பிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கூட இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாரு. பீகார் தேர்தலுக்கு பிறகு எங்களுக்கு ஒரு பெரும் நம்பிக்கை வந்துருச்சு. 200க்கும் மேற்பட்ட இடங்களில் தமிழ்நாட்டில் வெற்றி பெறுவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை அவர் தெரிவிச்சிருக்காரு. இந்த நேரத்தில் அதிமுகவுடைய தேர்தல் பிரிவு செயலாளராக இருக்கக்கூடிய பொள்ளாச்சி ஜெயராமன் கொடுத்துருக்கக்கூடிய பேட்டி அப்படிங்கிறதும் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுது. எடப்பாடி எக்ஸ்பிரஸ் கிளம்பிடுச்சு. அதில் ஏறுறவங்க ஏறிக்கலாம், ஏறுறவங்க பத்திரமா கோட்டைக்கு போய் சேருவாங்க. அப்படி அந்த ரயிலை யார் கோட்டை விடுறாங்களோ அவங்க காணாமல் போவாங்க அப்படின்னு சொல்லி பொள்ளாச்சி ஜெயராமன் குறிப்பிட்டிருக்காரு. இந்த நேரத்தில் தாவேகாவுடைய இணை பொதுச் செயலாளரான நிர்மல்குமார் பேசின பேச்சையும் கவனிக்கணும். இங்கே நாங்கள் அதிமுகவோட கூட்டணி இல்லை, அதாவது பாஜக யார் கூட கூட்டணி இருக்காங்களோ அவங்க கூட நாங்கள் கூட்டணி இல்லை அப்படிங்கிறதுல 100% உறுதியாக இருக்கோம். 1% கூட அதுக்கு வாய்ப்பு இல்லை. எங்களோட முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிறது எங்களோட தலைவர் விஜய் தான் அப்படிங்கிறதுல தாவேகாவும் உறுதியாக நிற்குது. இந்த நேரத்தில் திமுக ஒரு விஷயத்தை சொல்லுது. பீகாரை போல் இங்கே தமிழ்நாட்டிலையும் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்ன நயினாருக்கு பதில் சொல்கிற மாதிரி சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி சொல்கிறாரு, பாஜகவுடைய கனவு தமிழ்நாட்டில் ஒருபோதும் பலிக்காது அப்படின்றாரு. இங்கே இந்த பீகாருடைய தேர்தல் முடிவுக்கு பிறகு தமிழ்நாட்டிலேயே கூட்டணி கணக்கு அப்படிங்கிறது மாறுதா அப்படிங்கிறதா இன்றைக்கி பிரதானமான கேள்வி. இது தொடர்பாக தான் கேள்விக்கிழமை நிகழ்ச்சியில் விரிவாக பேசியிருக்கோம். விவாதத்தில் பங்கேற்க அரசியல் விமர்சகர் பொன் வில்சன், திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அதனுடைய செய்தி தொடர்பாளர் சையத் அபிசுல்லா, மூத்த பத்திரிகையாளர் பிரியன், இவர்களோடு பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து ஜி.கே. நாகராஜ் இணைஞ்சிருக்காரு. இன்னும் சற்று நேரத்தில் தாவேகாவுடைய ஆதரவாளரான லோகேஷும் இணைய இருக்காரு. அனைவருக்கும் வணக்கம். எல்லாருடைய முதல் பார்வையும் கொஞ்சம் வேகமாக வந்துடலாமா? ஒரு ரவுண்டு பிரியன் சட்டன் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். எடப்பாடி எக்ஸ்பிரஸ் கிளம்பிடுச்சு. அதில் ஏறுறவங்க ஏறிக்கலாம், ஏறாதவங்க கோட்டைக்கு போக முடியாது, எதிர்காலமே காணாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி ஜெயராமன் பேசுனது, பொள்ளாச்சி ஜெயராமன் பேசுனது எப்படி எடுத்துக்கலாம்? எடப்பாடி எக்ஸ்பிரஸ் கிளம்பி 177 ஸ்டேஷனை கடந்துடுது. ஒரு ஜங்ஷனில் நின்றுட்டு இருக்குது. ஆக்சுவலாக அதில் ஓபிஎஸும் செங்கோட்டையும் ஏறினா தினகரன் அணியில் சேர்ந்தால் கரெக்டாக அது கோட்டைக்கு போய் சேரும். ஏற்றிக்காதது அண்ணா அந்த கிளம்பிச்சிருக்காரு சார். இல்லை, அது ஜங்ஷனில் இப்போ நின்றுட்டு இருக்கு. ஓகே, ஒரு கேப் விட்ருக்காங்க, யாரும் ஏறிக்கலாம், யாராவது அங்கே போகலான்ட்டு. ஸோ அது ஆளுங்க ஏறுறதை பொறுத்து அது கோட்டைக்கு போகிறதா இல்லையான்றதை நம்ம உறுதிப்படுத்திக்கலாம், அல்லது அதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலாக ஒரு பக்கம் எடப்பாடி எக்ஸ்பிரஸ் அப்படி இருந்தால் தாவேகா விஷயத்தில் பார்த்திங்கன்னா அவங்க திருப்பி ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்கிறாங்க.
பாஜகவோட கூட்டணி கிடையாது, இல்லை பாஜகவோட இருக்கிற அணி கட்சியோடைய கூட்டணி கிடையாது அப்படின்றாங்க. 1% கூட வாய்ப்பு இல்லை. 1% கூட வாய்ப்பு இல்லைன்றாங்கன்னா நேரடியாக ஸ்ட்ரைட்டாகவே அதிமுகவோட கூட்டணி இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ அதிமுக பாஜக விட்டு வெளியில் வந்தால் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அதுக்கான பதில் வந்து தேர்தல் நெருக்கத்தில் தான் தெரியும் நமக்கு, அது தெரியாது. ஆனால் ஸோ இப்போ தற்சமயத்துக்கு தாவேகாவோட பொசிஷன் என்னென்னா, விஜய் தான் முதல்வர் வேட்பாளர், திமுகவுக்கும் எங்களுக்கும் தான் போட்டி, அதிகாரத்தில் பங்கு போன்ற விஷயங்கள் அவங்க தெளிவாக இருக்காங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுலேருந்து எந்த விதத்துலேயும் அவங்க டிவியேட் ஆகலைன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ அவங்கள நோக்கி எந்த கட்சிகள் போகும்னு தெரியாது. அதே மாதிரி அதிமுகவை நோக்கி எந்த கட்சிகள் வரும்னு தெரியாது. இப்போது இவர் நயினார் சொல்கிறாரு, எங்களுக்கு தெரியும், நாங்கள் யாரையும் கூப்பிடல, யார் வேணால் வரலான்னு சொல்கிறாரு. உங்களை விட்டு போனாங்களே, அது ஏன் போனாங்கன்னு கொஞ்சமாக யோசிச்சு பார்த்தீங்களா? உங்களை பாமக வந்து உங்ககிட்ட தான் இருந்தாங்க, ஏன் போனாங்க? மறுபடியும் அவங்க வரதை பற்றி ஏன் யோசிக்கிறாங்க? அதிமுகலேருந்து தேமுதிக போனாங்களே, மறுபடியும் ஏன் வரதை பற்றி யோசிக்கிறாங்க? ஸோ இதெல்லாம் வந்து அதிமுக யோசிக்க வேண்டிய விஷயம், பாஜகவும் யோசிக்க வேண்டிய விஷயம். திமுக அணியிலேருந்து எந்த கட்சியாவது இங்கே வருமானா பாஜக இருக்குது, அதிமுக இருக்க அணியில் வரத்துக்கு சான்ஸ் கிடையாது. ஸோ அவங்க அதிமுக அணியை பொறுத்த மட்டும் அவங்க பலப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது. அந்த பலப்படுத்துறது எவ்வளோ தூரம் பண்ண போகிறாங்க அதிமுகவும் பாஜகவும்? ஒரு பக்கம் அதிமுக பலவீனமாக இருக்குது, அது சுயமாகவே பலவீனமாக இருக்குது. ஒரு பக்கம் பாஜக வந்து இன்னும் வந்து கூட்டணிகளை சேர்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது. ரெண்டாவது பீகார் தேர்தலை வந்து இங்கே ஒப்பிட முடியாது. பீகார் தேர்தலில் வந்து ஆட்சியில் பங்கு கேட்குற அளவுக்கு வந்து பாஜகவுடைய நிலைமை அங்கே இருக்குது. பாஜக வந்து அங்கே ஆட்சியில் பங்கு பெறுற அளவுக்கு, இங்கே வந்து பாஜக வந்து ஆட்சியில் பங்கு பெறுற அளவுக்கு இங்கே பலத்தோடு இல்லை. இங்கே வந்து பாஜகவுக்கு எதிர்மறையான ஓட்டுகள் இங்கே நிறையா இருக்குது. அங்கே வந்து பாஜக வந்து தேர்தல் நேரத்தில் என்ன பண்ணாங்க, அவங்க ஆளுங்கட்சி அப்படி வந்திருக்காங்க, எப்படி அதிக இடங்களை பெற்றாங்கலாம் இப்போது ஒரு விவாதத்துக்குரிய பொருளாக 2-3 நாளாக நம்ம அதை பேசிகிட்டு இருக்கோம். அந்த சூழல்ன்றது என்டையர்லி வேறு. அவங்க அமைச்ச கூட்டணி வந்து ஒரு ஜாதி கூட்டணி ஒர்க் அவுட் ஆச்சு, 10,000 ரூபா கொடுத்தாங்க, ஒர்க் அவுட் ஆச்சு. இங்கே அதெல்லாம் என்டையர்லி வேறு. அங்கே ஆளுங்கட்சி தான் மறுபடியும் வந்திருக்கு, இங்கேயும் ஆளுங்கட்சி தான் மறுபடியும் வரும்னு. இப்போ அந்த ஃபார்முலா போச்சுன்னா இங்கே ஆளுங்கட்சி தான் மறுபடியும் வருமானு ஒரு கேள்வி வருது ஆக்சுவலாக வந்து. ரைட், ஓகே. அதனால் வந்து பாஜக அதிமுக கூட்டணியை பலப்படுத்தணும். தாவேகா தற்போதைய ஸ்டாண்ட் வந்து ஏற்கனவே சொன்ன ஸ்டாண்ட் தான், அதில் எந்த சேஞ்சும் கிடையாது. பொறுத்திருந்து பார்க்கணும் மாறுதா இல்லையான்ட்டு. ரைட், பொன்வில்சன்ட்ட கேட்போம். எக்ஸ்பிரஸ் கிளம்பிடுச்சு, எடப்பாடி எக்ஸ்பிரஸ் கிளம்பிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் இனிமேல் அதில் யாருக்கும் இடம் இல்லை அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கணுமா, இல்லை கிளம்ப போது வாங்க வந்து ஏறிக்கோங்க அப்படின்னு சொல்லி அப்படியான ஒரு அழைப்பாக அதை பார்க்கலாமா? இல்லை, இது முன்னாலேயே வந்து இதே மாதிரி ஒரு அடைமொழியை பயன்படுத்தி தான் சொன்னது. என்னென்னா, எடப்பாடின்ற கப்பல் புறப்பட்டுச்சு, அந்த கேப்டன் தான், அவர் தான் கேப்டன். இந்த கப்பலில் யார் யார் ஏறுறீங்களோ அவங்க கரை சேர்க்கப்படுவார்கள், மற்றவர்கள் காணாமல் போய்விடுவார்கள் என்பது தான் அவங்க சொன்னது. அது யதார்த்தமான உண்மை. 2 பக்கம் பார்த்தீங்கன்னா, இப்போ திமுக சைடு பார்த்தீங்கன்னா, திமுக கப்பலில் யார் யார் ஏறுறாங்களோ ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி அதிமுக கப்பலில் யார் யார் ஏறுறாங்களோ அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது தான் கடந்த கால வரலாறும் அதுதான். ஏன்னா 2ம் பிரதான கட்சிகள். அப்படி இருக்கும்போது அவங்க வந்து அதை சொல்றதுல யாருக்கான அழைப்பா பார்க்கலாம் சார்? அந்த ட்ரெயினில் இது யாருக்கான அழைப்பா எடுத்துக்கலாம்? இல்லை, யாருக்காகவும் இருக்கலாம். பிரேமலதா சொன்னது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த நேரத்தில் கவனிக்கணும். எல்லா கட்சிகளுமே எங்களுக்கு வந்து தோழமை கட்சிகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கமுமே ஒரு துண்டை போட்டு வச்சிருக்கிறாங்க. அப்போ இது யாருக்கான அழைப்புன்னு புரிஞ்சுக்கிறது? இல்லை, அவங்க எல்லா பக்கமும் துண்டை போட்டு வச்சிருக்காங்கன்னா அப்போ திமுகவுக்கிட்டே அவங்களுக்கு சிக்னல் இருக்குதுன்னு தானே அர்த்தம். அப்போ அந்த மாதிரி தான் சொல்றாங்க தோழமை கட்சிகள். அதனால அப்படின்னு கிடையாது. இப்போ நம்ம ஸ்டாலின் அவர்களும் சொன்னார் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி, இன்னும் சில கட்சிகள் எங்கள் கூட்டணியில் சேர இருக்கிறதுன்னு. அப்போ அது யார் யார் போட்டு வச்சுருக்காங்கன்றது தெரியல. அதனால் என்னென்னா, இயற்கையில் இந்த அழைப்புன்றது இருக்கும். ஆனால் அந்த அழைப்புக்காகவே நாங்கள் பலவீனமாக இருக்கிறோன்றது கிடையாது. அதிமுக கிட்ட ஏதாவது பிரதான கட்சி வருமான்னு சொன்னதில் இந்த முறை இரட்டை இலக்கத்தில் இருக்கிற தேசிய கட்சி கூட இருக்குது. அது இப்போது அந்த கூடுதல் பலம், அவ்வளோதான். மற்றபடி திமுக சைடில் இருக்குது. இப்போது பீகாரை நம்ம ஒப்பிடக்கூடாதுன்னு போது, பீகாரில் வந்து நம்ம பிஜேபி வந்து கூட்டணி ஆட்சி கேட்குற நிலைமையில் இருந்தாங்க. இங்கே அப்படி இல்லைன்னு போது எதிர் வரிசையிலையும் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி அங்கே கேட்குது, அங்கே கிளைம் பண்ணுற இடத்துல இருந்துச்சு. இங்கே தமிழ்நாட்டில் காங்கிரஸ் அந்த செல்வாக்கு கிடையாது. அது மாதிரி கூட்டணி ஆட்சி கேட்கக்கூடிய இடத்துல கிடையாது, பெறக்கூடிய இடத்துலையும் கிடையாது. அப்படி இருக்கும்போது அந்த களம் வேறு, இந்த களம் வேறன்னு போது இந்த விஷயங்களை ஒப்பிடும்போது ஒரே மாதிரி வருது. அதனால் என்னென்னா, அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 174 தொகுதியில் அவர் பிரச்சாரத்தை முடிச்சிட்டார். அவர் மற்ற கட்சிகளை எதிர்பார்க்காம தான் பண்ணியிருக்காரு. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் நயினார் நாகேந்திரன் அவரும் பிரச்சார காலத்தில் இறங்கிட்டாரு. மற்ற கட்சிகள் வந்தால் கூடுதல் பலம், அவ்வளோதான். தேர்தல் நெருங்க என்ன ஆகுனா, திமுக அதிமுக தான் பிரதான போட்டி அப்படின்னு களம் வந்து அந்த களம் தான் அமைக்கப்படும். வேற எந்த கட்சி இருந்தாலும் சரி, புதிய கட்சி இருந்தாலும் சரி, ஏற்கனவே இருந்த கட்சி இருந்தாலும் சரி, களம் இப்படி தான் அமைக்கப்படும். மற்ற இடங்களுக்கு தான் போட்டிகள் இருக்கும் ஒழிய முதல் 2 இடங்கள் இந்த கட்சிகள் தான் இருக்கும். ரைட், நான் சையத்திட்ட கேட்கணும். இப்போது
174 தொகுதிகளில் எடப்பாடி பிரச்சாரத்தை முடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி பொன்வில்சன் சொல்கிறாரு. அப்போ அவர் ஒரு 174 கணக்கு சொல்கிறாரு. இந்த பக்கம் நயினார் சொல்லக்கூடிய கணக்குங்கிறது 200+, 200க்கு மேற்பட்ட தொகுதிகளில் வெல்வோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த கணக்கை எல்லாம் திமுக எப்படி பார்க்குது? எப்படி பார்க்குறதுன்னு தான் எங்களுக்கே தெரியல. ஏன்னா களம் வேறு மாதிரி இருக்குது, இவங்க வேற ஒரு கற்பனை களத்தில் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் ரயில் ஏறிச்சின்னு சொல்கிறப்பவே இன்னும் கொஞ்சம் அச்சமாக இருக்குது எங்களுக்கு. ஏன்னா இந்த பாஜகவுடைய ஆட்சியில் ரயில் விபத்துகள்லாம் வந்து சர்வசாதாரணமாக மாதத்துக்கு ஒரு வாட்டி நடந்துகிட்ருக்கிறப்ப இந்த ரயிலில் ஏறிக்கோங்க அப்படின்னு சொல்கிறப்ப வேறு ஏதாவது ஒரு விபத்து நடந்துருமோன்னு பயந்தே நிறைய பேர் ஏறாமல் போயிடுவாங்க. அதுதான் இன்னைக்கு ஒரு யதார்த்த சூழலாக இருக்குது. இந்த திமுகவை பொறுத்த வரையும் பார்க்குறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தெளிவாக இருக்குது. நாங்கள் வந்து யாரையும் எங்களுக்கு எதிரி யாருன்னு நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறதே இல்லை. ஆனால் இங்கே எங்களுக்கு எதிராக இருக்கிறவங்க தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிற ஒரு விஷயம், எங்களுக்கும் திமுகவுக்கு தான் போட்டி, அதிமுகவுக்கும் திமுகவுக்கு தான் போட்டி அப்படின்றப்ப இவங்க 2வது இடத்துக்கு ஃபைட் பண்ணுறதுக்கு ஒரு யாருன்ற ஒரு சூழலில் தான் இருக்குது. அது கடந்த 2024 பாஜகவுடைய தலைவராக இருந்த அண்ணாமலை அவர் அதை தான் சொன்னார், எங்களுக்கும் திமுகவுக்கு தான் போட்டி. இன்னைக்கு அதே தான் எல்லாருமே அதான் சொல்றாங்க, சீமானும் அதான் சொல்றாங்க. அப்போ எல்லாருமே திமுக தான் பெரிய எதிரின்றதுல ரொம்ப கிளியராக இருக்காங்க. அதனால நாங்கள் இதை ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க வேண்டியதெல்லாம் கிடையாது. பீகார் தேர்தலை பொறுத்தவரை இல்லை திமுக இதை உன்னிப்பாக கவனிக்கலனா கூட இவ்வளோ நாளாக 200 இடங்களில் நாங்கள் வெல்வோம், 200க்கு மேற்பட்ட இடங்களில் வெல்வோம் அப்படின்னு சொல்லி பாஜக எங்கேயுமே அது அப்படியான ஒரு விஷயத்தை பதிவு பண்ண மாதிரி தெரியல. நயினார் நாகேந்திரன் முதல் முறையாக சொல்கிறாரு, இது எங்களோட அதிகபட்ச ஆசையாக கூட இருக்கலாம், ஆனாலும் அதுதான் எங்களோட ஆசை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப ஏதோ ஒரு கணக்கு இருக்குன்னு தான் புரிஞ்சுக்கணும். 234ன்னு கூட அவர் ஆசைப்படுறதுக்கு அவருக்கு உரிமை இருக்கு. அதை நம்ம விமர்சிக்க முடியாது. பட் அதுல சப்ஸ்டன்ஸ் இருக்கா, ஏதாவது ஒரு அடிப்படையில சொல்றாரா? பீகார் தேர்தலில் ஜெயிச்சிட்டோன்றதுக்காக தமிழ்நாட்டில் 200 ஜெயிப்போம்னு சொல்றதுல ஏதாவது குறைந்தபட்ச லாஜிக் இருக்கணும்ல. அந்த லாஜிக்கே இல்லை. நாளைக்கு கர்நாடகாவில் தோத்ததுக்காக பீகார்ல தோத்துருவோம்னு சொன்னா ஒத்துப்பாங்களா? ஒரு லாஜிக் ஒன்றும் இல்லை. ஒரு மாநிலத்துக்கும் அங்கே இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் கிளைமேட் வேறு, அரசியல் சூழல் வேறு, அங்கே இருக்கக்கூடிய கூட்டணி வேறு, நிர்வாகம் வேறு, இது எல்லாமே இருக்குது. அன்றைக்கி பீகாரில் எஸ்ஐஆரை கொண்டு வந்தீங்க, ஆட்சியில் இருக்கும்போது மாடல் கோட் நேரத்தில் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துடுவோம். ஏன்னா பீகாரை பற்றி 2-3 நாள் நிறைய பேசிட்டோம். மாடல் கோட் இருக்கிறப்பவும் அவங்க வந்து 10,000 ரூபாலாம் கொடுத்ததுனால ஜெயிச்சது. அது நீங்கள் தமிழ்நாட்டில் எப்படி பாஜக ஜெயிக்கும் இல்லை அதிமுக ஜெயிக்கும்ன்ற நம்பிக்கையில் இருக்கீங்க? இன்னைக்கு எங்களுடைய கூட்டணின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வலுவான கூட்டணியாக இருக்குது. இப்பெல்லாம் சொல்கிறாங்க காங்கிரஸ் டெப்டி சிஎம் கேட்குது, இது கேட்குது அப்படின்னு. இந்த குரல்கள் என்றைக்குமே இருந்துக்கிட்டு இருக்கு. நான் திரும்பவும் கேட்டுட்ருக்கேன், அதிமுகவை பொறுத்தவரையில் நான் தான் பெரும்பான்மையான ஆட்சி, நாங்கள் தனித்த ஆட்சின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார். ஆனால் பாஜகவுடைய தலைவராக இருக்கக்கூடிய அமித்ஷா பல இடங்களில் கூட்டணி அரசாங்கம்ன்றாரு. அதுலேயே இன்னும் ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்கல. ஆனால் அதுக்கு நேராக பதில் சொல்லாமல் ஒரு மழுப்பலான பதில் சொல்லுவாங்க, எடப்பாடி தான் முதலமைச்சர். சரி, எடப்பாடி முதலமைச்சர்னா வெறும் அதிமுகவுடைய அமைச்சரவை மட்டும்தானான்ற பதில இன்னும் பாஜக சொல்ல தயாராக இல்லை. இந்த குழப்பம் அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கிறப்ப 200 தொகுதி 234 தொகுதின்றது அவர்களுடைய ஆசையாக மட்டுமே தான் இருக்குமே தவிர களத்தில் அது கிடையாது. களத்தில் அது இல்லையான்னு நாகராஜ் கேட்டுருவோம். நாகராஜ், கூட்டணிக்கு நாங்கள் யாரையும் நாங்களாக கூப்பிட போகிறதில்ல, வர்றவங்க வரட்டும் அப்படின்னு நயினார் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் கூட சேர்த்து சொல்கிறதுங்கிறது 200க்கு மேற்பட்ட இடங்களில் எங்களோட கூட்டணி ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரும் நம்பிக்கையோடு சொல்கிறாரு. எந்த நம்பிக்கையோட அடிப்படையில் நயினார் இப்படி பேசுகிறாருன்னு நாங்கள் புரிஞ்சுக்கிறது சார்? அனைவருக்கும் வணக்கம். இல்லை, நம்பிக்கை பிஜேபிக்கு எப்பொழுதும் உண்டு. 1985 2 சீட்டில் வெற்றியை துவக்கிய பாஜக இன்றைக்கு 3வது முறையாக இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிறது. குஜராத்தை 28வது ஆண்டாக குஜராத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது. மத்திய பிரதேசத்தில் 20 ஆண்டுகளாக ஆண்டு கொண்டிருக்கிறது. நிதிஷ்குமார் பீகாரில் 20 ஆண்டுகள் முடித்து விட்டார். 25 ஆண்டாக வெற்றி பெற்று நாங்கள் ஆட்சி அமைத்திருக்கிறோம். அந்த நம்பிக்கை தான். எங்கெல்லாம் கோவாவில் முடியாது, அசாமில் முடியாது, பீகாரில் முடியாது என்று சொன்னார்களோ அங்கெல்லாம் எப்படி முடிந்ததோ அந்த நம்பிக்கை, மக்கள் மீது உள்ள நம்பிக்கை. எங்கள் தலைவர் நயினார் அவர்கள் அதுதான் சொல்கிறாங்க, நீங்கள் எத்தனை கட்சி வேணாலும் சேர்ந்து கூட்டணி போடுங்க, ஆனால் மக்கள் கூட்டணி என்று ஒன்று இருக்கிறது அல்லவா? எத்தனை பாலியல் வன்கொடுமை, சந்துக்கு சாராய கடை,
குற்றம் அளவற்ற கூட்டம். மக்கள் எப்படி தான் பார்த்துட்டு இருப்பாங்க சார்? ஒரு மாற்றம் வேண்டாமா மக்களுக்கும்? இல்ல ஒரு கேள்வி ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம நாகராஜ் சார் ஒரு கேள்வி. மக்கள் ஓகே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மேல அதிருப்தியில இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் நீங்க சொல்ற வாதத்தை நான் அப்படியே எடுத்துக்கிறேன். இந்த பக்கம் வரக்கூடிய கேள்வி அப்படிங்கிறது யார் வந்திருக்காங்க, அந்த பக்கம் இருக்கக்கூடிய கூட்டணியில அப்படியே கூட்டணி கட்சிகள் திமுக கூட்டணியில ஏற்கனவே யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க அப்படியே தொடர்ந்துட்டு இருக்காங்க. இது வரைக்கும் அப்படிதான் இருக்குது. இந்த பக்கம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு யார் வந்திருக்காங்க? அதிமுக இருக்குது, இப்ப பாஜக இருக்குது. இதை தாண்டி யார் வந்திருக்காங்க? ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்கு. சரி, என்னோட கொஸ்டின், திமுக கூட்டணி இன்டாக்டா இருக்குமா? படுதோல்வி காங்கிரஸ் சந்தித்திருக்கிறது. அப்போ காங்கிரஸை எனக்கு தெரியும் திமுக வைத்துக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறதா? இல்லை இந்த காங்கிரஸை நம்பி திமுக கூட்டணி கட்சிகள் ஒன்றாக இணைந்து போக தயாராக இருக்கிறதா? ஏன்னா ராகுல் காந்தியால் தான் பீகாரில் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்திருக்கிறது. பீகாரில் தமிழ்நாடு அரசியல் தான் போறேன் சார். திமுக கூட்டணியை பத்தி நான் யோசிக்கிறேன், மக்கள் யோசிக்கிறாங்க. திமுக கூட்டணி இன்டாக்ட் கூட்டணி, மத கூட்டணி, சாதிய கூட்டணி, இது எல்லாமே இருக்கு. இந்த கூட்டணிக்குள்ள இப்ப நீங்க பீகாரை ஏன் கம்பேர் பண்றேன்னா, பீகாருக்கு அப்புறம் தான் இந்த பேச்சே வந்திருக்கு. MY அப்படின்னாங்க, முஸ்லிம்ஸ் யாதவர்கள் மத பிளஸ் ஜாதிய கூட்டணி அப்படின்னு சொல்லி பீகாரை பத்தி 2 நாளா நிறைய பேசிட்டு இருக்கோம் சார். இந்த மகளிர் வாரமாவே அத தான் பேசிட்டு இருக்கறதுனால திரும்ப அதுக்குள்ளே போக வேண்டாம். நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள கொஞ்சம் வருவோமேங்கறதுனால நான் கூப்பிடுறேன். தமிழ்நாட்டுக்குள்ள கம்பேரிசனுக்காக சொல்ற. பீகாரை பத்தி வந்ததனால 200+ ஏன் நயினார் சொன்னாரு? பீகாரிலிருந்து திமுக பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும்ங்கறத தான் இங்க சொல்ல வரோம். ஏன் உங்களுக்கு நம்பிக்கை வந்துச்சு? பீகார் வெற்றி ஏன் நம்பிக்கை உங்களுக்கு கொடுத்திருக்குது பாஜகவுக்கு? ஏன் கொடுத்ததுன்னா நீங்கள் செய்த பிரச்சாரம் எடுபடவில்லை. பீகார்ல நீங்க அங்க போய் என்ன சொன்னீங்க? வடக்கிந்திய முடிச்சிடுறேன், வடக்கிந்தியர்களை வந்து கேவலமா நீங்க பேசுனீங்க. இல்ல நம்ம இந்த கூட்டணிக்குள்ள வருவோம் சார். இல்ல சார் இது வந்து அப்படியே டைவர்ட் ஆகி விவாதத்தை வேற பக்கம் கொண்டு போய்டும். இந்த கூட்டணிக்குள்ள வந்துரும். இப்போ உங்களோட கூட்டணியில யார் இருக்காங்க அதுதான் கேள்வி. 200 அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை கனவு, அதுல பேசுறீங்க. ஓகே, யார் இருக்காங்க கூட்டணிக்குள்ள? அதுக்கு வாங்க சார். எங்கள் கூட்டணியில மக்கள் அதிக நம்பிக்கையோடு இருக்கிறார்கள் சார். எங்க நல்ல ஆட்சியின் மீது மக்கள் நம்பிக்கை வைத்திருக்காங்க சார். எங்களுடைய ஊழலற்ற ஆட்சி மீது மக்கள் நம்பிக்கை வைத்திருக்காங்க சார். மோடி என்ற மனிதனுடைய பிம்பம் இன்றைக்கு உலகம் முழுவதும் பரவி இருக்கிறது. தமிழ்நாட்டிலும் நீங்க சொன்ன மாதிரி முன்பு இருந்தது போல இன்றைக்கு மோடி அவர்களுக்கு எதிர்ப்பு இல்லை. உங்களால் எதிர்ப்பை உருவாக்க முடியவில்லை. இன்றைக்கு மோடி அவர்கள் அனைவர் மனதில் அமர்ந்திருக்கிறார் சார். இதெல்லாம் இன்னைக்கு எங்களுக்கு கிடைத்திருக்கிற நம்பிக்கை. நீங்கள் செய்கிற குற்றங்கள், நீங்கள் செய்கின்ற ஊழல்கள், உங்களுடைய சமுதாய சீர்கேடுகள், நீங்கள் பரப்புகின்ற பிரிவினை வாதங்கள், நீங்கள் உருவாக்குகின்ற பிரிவினை வாதங்கள், இதெல்லாம் எங்களுக்கு நம்பிக்கை கொடுத்திருக்கிறது. தமிழ்நாட்டு மக்கள் திமுகவை, தீய சக்தியை விரட்டி அடிப்பார்கள். அந்த நம்பிக்கையில சொல்றாருங்க நயினார் நாகேந்திரன் அவர்கள். ரைட், ஓகே. நான் தாவேகாவுடைய ஆதரவாளர் லோகேஷோட பார்வையும் கேட்டுறேன். லோகேஷ், இப்போ நிர்மல்குமார் சொன்ன விஷயம் அப்படிங்கிறது வந்து நாங்கள் ராகுல் காந்திகிட்ட வந்து விஜய் பேசினாரு, விஜய்கிட்ட ராகுல் காந்தி பேசினாரு அப்படின்னு சொல்லி சொன்னதெல்லாம் போய் அப்படியெல்லாம் யாரும் பேசலை. அப்படி பேசியிருந்தால் அதை நாங்கள் பொது வெளியிலேயே சொல்வோம். எங்களோட முதலமைச்சர் வேட்பாளரை பொறுத்த வரைக்கும் அது விஜய் தான் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லியிருக்காரு. ஆனால் அதிமுக இன்னமும் கூட ஏதோ ஒரு சின்ன நம்பிக்கையில் காத்திருக்கு அப்படிங்கிறதையும் நாம் பார்க்க தான் முடியுது. என்ன நிலவரம் சார் அங்கே தாவேகாவை பொறுத்த வரைக்கும்? என்ன ஸ்டாண்ட்? தாவேக்கால ஒரே ஸ்டாண்டில் தான் நம்ம இருக்கிறோம். ஆரம்பத்தில் இருந்து கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து அதே ஸ்டாண்டில் தான் இருக்கும். இப்போ பாயிண்ட் என்னென்னா வந்து நீங்கள் பீகாரை பற்றி பேச வேணாம்னு சொன்னீங்க. பட் அந்த விக்ட்ரி வந்து இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற பிஜேபிக்கு வந்து ஒரு பெரிய தைரியத்தை கொடுத்துருக்குன்னு நம்ம பார்க்கலாம். அதோட வெளிப்பாடு தான் இன்றைக்கி நம்மளை சுற்றி நடந்துட்டு இருக்க விஷயங்கள். ஒரு அதுவும் வந்து டபுள் செஞ்சுரின்றப்போ வந்து அது சாதாரணமான ஒரு வேற ஒரு இடத்துல போய் அவங்களை உட்கார வச்சுச்சோ மைண்ட் செட்டில், நம்ம தான் இனிமேல்ட்டு அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் போய் உட்காந்துச்சான்னு தெரியல. கொஞ்சம் கிரவுண்ட் ரியாலிட்டி அவங்க அப்பப்போ செக் பண்ணிக்க வேண்டியது இருக்குது. என்னென்னா லாஸ்ட் எலெக்ஷனில் அவங்களோட அதாவது நம்ம சொல்லலாம் அது பாராளுமன்றம் அப்படின்னு நம்ம வந்து விவாதிக்கலாம். பட் இருந்தாலும் அவங்களோட கோர் ரோட் பேங்க்னா எவ்வளோ மிச்சம் வச்சுருக்காங்க அப்படின்னு இருக்கு இல்லையா? நாளுக்கு வந்து இங்கே கட்சியிலேருந்து வெளியேற்றிட்டே இருக்காங்க நிறைய பேரை. அது அதிமுகவில் எப்படி வீக்கெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்றதெல்லாம் மக்கள் பார்க்குறாங்க இல்லையா?
இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இல்ல இப்போ நாகராஜ் குறிப்பிடுறது போல நயினார் நாகேந்திரன் சொன்ன விஷயமும் கூட என்னன்னா, நயினார் நாகேந்திரன் சொன்னதும் அப்படிங்கிறது, நாங்க யாரையும் கூட்டணிக்கு வலிந்து அழைக்கல, வரவங்க வரட்டும், அதிமுக எங்க கூட இருக்கிற அந்த நம்பிக்கையில தான் நான் சொல்றேன் 200க்கு மேற்பட்ட இடங்கள்ல வெற்றி பெறுவோம் அப்படிங்கிறது தான் நயினாரோட நம்பிக்கை. அதிமுக பாஜக கூட்டணி இது ரெண்டும் சேர்ந்தே 200 இடங்களை பிடிச்சிருவாங்களா? இல்லை, அதுக்கு அது இப்போ வாய்ப்பே இல்லை. நம்ம எல்லாருக்கும் பேசுகிறீங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா? அது நம்ம வந்து அதான் சொன்னேன், ரியாலிட்டி செக் பண்ணிக்கணும் அவங்க அப்படின்றதுக்காக சொன்னேன். கூப்பிடலன்னு சொல்கிறவங்க யார் யார் எப்படி எப்படி கூப்பிட்டாங்க அப்படின்ட்டு மக்களுக்கு நல்லா தெரியும். இப்போ நம்ம வந்து அவங்க வருவாங்கன்ட்டு நம்ம எதிர்பார்த்துட்டு இல்லை, அதே மாதிரி நம்ம வருவோன்ட்டு அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்க மாதிரியும் தெரியல. ஏன்னா அந்த பீகார் தேர்தலோட விக்டரிக்கு அப்புறம் அவங்க மைண்ட் செட்டே மாறி போன மாதிரி தான் எனக்கு தெரியுது பார்வை. லெட் இட் பி, அது எல்லாமே நன்மைக்கு தான். இப்போ தாவேக்கா ரொம்ப கிளியராக தான் இருக்கும். தாவேக்கா தலைமையில் கூட்டணி விஜயனா தான் முதலமைச்சர் வேட்பாளர்ன்ட்டு. இப்போதைக்கு நம்ம வந்து இன்றைக்கே நம்ம டோர் ஓப்பன் பண்ணி எல்லாரும் வாங்க வாங்க நம்ம கூப்பிடல. நம்ம டோர் வந்து இந்த விஷயத்த ஸ்டாண்டை கொள்கை விளக்க மாநாட்டில் அவர் சொன்னார். அதை சொன்னனால இங்கே நிறைய ரிப்பிள்ஸ் வந்தது. அது மூலிமா நிறைய பேர் எதிர்கட்சியில் இருக்கவங்க, ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்க, அவங்க கட்சியில் கூட்டணி, முதலமைச்சர் வேட்பாளர், துணை முதலமைச்சர் வேட்பாளர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், அதிகாரத்தில் பங்கு, இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து கடந்த 2 வருஷமாக இந்த விஷயங்கள் டிபேட் போயிட்டே இருக்குது. அது வந்து இது தாவேக்காக்கு எப்படி பாசிட்டிவாக அமையும் அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறது விஷயம் இல்லை. அந்த முன்வச்ச கருத்து எவ்வளோ நாளைக்கு அந்த ரிசல்ட் கொடுத்துட்ருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அதில் நம்மக்கான விக்டரி பார்க்க முடியுது. சரி, எலெக்ஷன் நம்ம வந்து தாவேக்காக்கு என்ன பிளான், நீங்கள் எப்படி ஜெயிப்பீங்க அப்படின்ற மாதிரினா, ஏற்கனவே நமக்கு முன்னாடி பேசின திமுக நண்பர் சொன்னார் திமுக தான் எல்லாரும் எதிரியாக சொல்கிறாங்கன்னு. ஆப்வியஸ்லி திமுக தான் எதிரியாக சொல்லி ஆகணும். ஏன்னா அவங்க தான் ஆளுங்கட்சியில் இருக்காங்க. அவங்க தான் வந்து மக்களுக்கு நலனுக்கான சில விஷயங்களை வந்து செய்யாமல் லோகேஷ் ஒரே ஒரு செகண்ட் சையத் சொன்னது அப்படிங்கிறது வந்து, இந்த பக்கம் தாவேக்காவும் எங்களுக்கு எதிரி வந்து திமுக தான், அதாவது எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் இடையே தான் போட்டி அப்படிங்கிறத வந்து தாவேக்காவும் சொல்லுது, பாஜகவும் சொல்லுது, அதிமுகவும் சொல்லுது. ஸோ இங்கே போட்டி அப்படிங்கிறதே 2வது இடத்துக்கு தானா அப்படிங்கிறது அவரோட கேள்வி. நான் அப்படி பார்க்கல சார். நான் வந்து பர்சனலாக அப்படி பார்க்கவே இல்லை. ஏன் அப்படின்னா வந்து மற்ற பீப்புள், அதாவது வந்து ஜென்ரலாக புதுசாக ஒருத்தங்க கட்சி ஆரம்பித்து வரும்போது இங்கே களத்தில் மக்கள் மத்தியில், நீங்கள் அரசியல்வாதிங்க பேசுகிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், களத்தில் மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்னு இருக்குது. நடுவில் நிறைய விஷயங்கள் நடந்த பிறகும் இன்றைக்கும் வந்து மக்கள்கிட்ட அந்த ஹோப் இருக்குது. அந்த ஹோப் அழிஞ்சு போகலை. விஜயனா முதலமைச்சராக வரணுன்ற எண்ணம் மக்கள்கிட்ட இருக்குது. அதனால் வந்து நம்ம வந்து 2வது இடத்துக்காக இங்கே போட்டி போன்ற எண்ணத்தில் வந்து அவர் ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயத்தை விட்டுட்டும் வரல. நம்ம இதுக்கப்புறம் நமக்கு அரசியல் இருக்குது, பசங்களுக்கு அரசியல் கற்றுக்க வேண்டியது எல்லா ஃபேக்டர்ஸும் இருந்தாலும் அந்த உள்ளே வந்தப்போ ஒரு ஃபோர்ஸ் இருக்குல்லையா, அந்த ஃபோர்ஸோடு அந்த விக்டரியை நோக்கி நம்ம பயணிச்சிட்ருக்கோம். இதில் வந்து சில தடங்கள் வந்திருந்தாலும் நம்ம அதை பற்றி அதை தாண்டி அடுத்த லெவலுக்கு நம்ம நகர்ந்து போய்கிட்டு இருக்கோம். திமுகவோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து அவங்க உண்மையிலே எங்களுக்கு வந்து எங்களை எதிரியாக பார்க்கல அப்படின்னா அவங்களோட சொந்த விழாக்களில் நம்மளை பற்றி பேச வேண்டிய அவசியம் கிடையாது. அதில் வந்து நமக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லாத இடத்துல போயிட்டு அவங்கள அதை பற்றிலாம் பேச வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ பேசுகிறாங்கன்னா அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. இப்போ துணை முதலமைச்சர் கூட பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து விஜயனாவை தான் வந்து விமர்சார், அதுக்கப்புறம் தான் எடப்பாடியார்கிட்ட நகுந்தார். ஸோ அவங்க ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி யார்கிட்ட கொடுக்குறாங்கன்னு இருக்குது. இது எதிர்கட்சி வெறும் வந்து எதிர்வரிசையில் உட்காரத்துக்காக தான் அப்படின்றதுக்காக கிடையாது. திமுக எப்பவுமே எதிர்கட்சியை நல்லா வேலை செய்யும், அது மக்களுக்கு நல்லா தெரியும். அதனால் எனக்கு என்னமோ இந்த வாட்டி அந்த வாய்ப்பு தான் திமுக அமையும்னு தோணுது. இங்கே விக்ட்ரிக்கு இப்பயும் அதே தான் நாங்கள் சொல்ல வரோம், திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டி. திமுகவுக்கும் அதிமுக தான் போட்டி. அப்போ தாவேக்கா விட்டுட்டீங்களே லோகேஷ்? இல்லை, சாரி மைண்ட் வாய்ஸ்னு உண்மையை சொல்லிட்டேன். சரி ஓகே இல்ல திமுகவுக்கு தாவேக்காவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் புரிஞ்சுக்கிறேன். திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டி. ஓகே பிரியட் சார், அப்போ வந்து போட்டி அப்படிங்கிறது வந்து 4 முனை போட்டி தான் அப்படிங்கிற சொல்லலாமா, இல்லை ஏதாவது மாறுமா இந்த கூட்டணி அப்படிங்கிறது, ஏதாவது மாறுமா, கணக்கு மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா? இன்றைக்கி தேதியில் இது மாறதுக்கான வாய்ப்பு இல்லை சார். இன்றைக்கி தேதியில் பாலிடிக்ஸ் எப்படியே போச்சுன்னா இதே 4 முனை போட்டி தான் கண்டிப்பாக இருக்கும். ஸோ திமுக அணி, அதிமுக பாஜக அணி, விஜய் அணி, அப்புறம் சீமான் அந்த அணி. ஸோ இந்த அணியில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா வந்து இவங்கெல்லாம் நினைக்கிற மாதிரி இப்போ பாஜகலாம் சொல்கிறாங்க மோடிக்கு வந்து தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் ஒரு இடம் கிடச்சிருது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது அவங்களுடைய நம்பிக்கையாக இருக்கலாம். பட் அது இனிமேல் வரப்போகிற எலெக்ஷன்ஸில் அது ப்ரூவ் பண்ணும். கடந்த 3 எலெக்ஷன்ஸில் அவங்க பெரிய அளவுக்கு ப்ரூவ் பண்ண மாதிரி தெரியல. ஸோ அதனால் வந்து திமுக கவர்மெண்ட் மேலே இவங்க வைக்கிற குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குது இல்லையா, ஆன்டி குபன்சி, எதிர்மறையான ஒரு போக்கு இருக்குது மக்கள்கிட்ட,
அது கள்ளச்சாராயம், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பல குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க இல்லையா. அந்த குற்றச்சாட்டுகளுக்கு மக்கள் எவ்வளோ தூரம் ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க, இல்லை திமுகவுடைய ப்ரோ இன்குபன்சி, அரசுக்கு ஆதரவான ஒரு போக்கு, இப்போ நலத்திட்டங்கள், அந்த மாதிரி விஷயங்கள், அந்த விஷயங்களில் வந்து டிஎம்கே எவ்வளோ தூரம் மைக்ரோ லெவலில் வேலை செஞ்சு ஓட்டுக்களை வாங்குறாங்க போன்ற விஷயங்கள். ஸோ இதுவரையும் இன்றைக்கி வரையும் பார்த்திங்கன்னா அந்த 4 முனை போட்டின்றது வந்து களத்தை வந்து திமுகவுக்கு தான் ஃபேவரபுளாக வச்சிருக்கு, 4 முனை போட்டின்றது. ஆனால் காங்கிரஸ் வந்து இந்த பக்கம் வந்துடும், டிவிகே பக்கம் வந்துடும் அப்படிங்கிற ஒரு பேச்சு இருந்த சூழலில் வந்து இன்னைக்கு 2 தரப்புமே அதை மறுத்துருக்குது இல்லையா? இல்லை, இன்னைக்கு நிர்மல்குமார் பேசியிருக்காரு, அது வதந்தி, அது காங்கிரஸுக்கும் எங்களுக்கும் எந்த பேச்சுவார்த்தையும் நடக்கலன்னு நிர்மல்குமாரே சொல்லியிருக்காரு. அதுதான். அதனால் வந்து காங்கிரஸ் வந்து இந்த 26 தேர்தலில் காங்கிரஸ் திமுக கூட்டணி விட்டு போகாது சார். ஆக்சுவலாக அது வந்து விஜயோடைய செல்வாக்கு தெரிஞ்சாலே தவிர அடுத்த மூவ் எடுக்க மாட்டாங்க. ஆக்சுவலாக அன்லெஸ் விஜயோடைய பொட்டன்ஷியாலிட்டி, அவருடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு அவர் ப்ரூவ் பண்ண பிறகு தான் மற்ற கட்சிகள்லாம் அவரை பற்றி யோசிக்க ஆரம்பிப்பாங்க. விஜய் ப்ரூவ் பண்ணுவாரானா அவருக்கான வாக்குகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இப்போ திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் இதுவரையும் ஒட்டுமொத்தமாக அதிமுக எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. இப்போ அதில் வந்து ஒரு பிளவு வரும், அது கொஞ்சம் விஜய்க்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, கொஞ்சம் சீமானுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பாஜக எதிர்ப்பை வந்து தாவேகா தீவிரமாக கையாண்டால் திமுகவுக்கு போகிற பாஜக எதிர்ப்பு ஓட்டாக கொஞ்சம் விஜய் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அது தவிர விஜயோட ரசிகர்கள் ஓட்டு இருக்குது, திமுக வேண்டாம்னு நினைக்கிறவங்க ஓட்டு விஜய்க்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, இன்றைக்கி லெவலில் போட்டின்றது வந்து பைபோலார் பாலிட்டிக்ஸில் திமுக அதிமுக அப்படின்னு வருமா, இல்லை அதிமுக அந்த இடத்த விட்டு நகர்த்திட்டு தாவேக்கா வருமான்ற ஒரு கேள்வி இருக்கு. இல்லை, தாவேக்கா அந்த இடத்துக்கு வருதுன்னா தாவேக்கா கூட யாரெல்லாம் போவாங்கன்னு ஒரு கேள்வி வருது. இல்லை, தாவேக்கா கூட யார் போனாலும் போகாட்டாலும் அவங்க அதிமுக அந்த இடத்த விட்டு நகர்த்துறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு இருக்குன்றது என்னுடைய கருத்து. ஆக்சுவலாக கூட்டணிக்கே யாரும் கூட தனித்து போட்டிட்டா கூட அதிமுக அந்த 2வது பொசிஷன்லேருந்து நகர்த்துறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி வந்து தாவேக்காட்ட இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஓகே 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 தாவேக்கா வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. அதான் திமுக கூட அதை கணக்கில் திமுக கூட பண்றீங்களா? இல்லை, ஒரு நிமிஷம் திமுக கூட ஏன் கணக்கில் எடுத்துன்னு விஜய் அட்டாக் பண்ணுறாங்க? இப்போ அறிவு திருவிழாலெல்லாம் பேசினார் இல்லையா, சிஎம் பேசினார், உதயநிதி பேசினார், எல்லாமே பேசினாங்க இல்லையா. ஸோ இன்றைக்கி தேதியில் வந்து 2வது பைபோலார் பாலிட்டிக்ஸில் திமுகவுக்கு நேர் எதிராக அதிமுக இருக்கா இல்லையான்றது, அதிமுக பலவீனமாக இருக்குன்றது உண்மை. அது வந்து செங்கோட்டையன் இவங்களெல்லாம் சேர்த்துட்டு தினகரெல்லாம் சேர்த்துட்டா அவங்க வலுப்பெறுவார்களே தவிர அவர்களுக்கு வந்து மக்கள் பார்வையில் வீக்காக இருக்கிறது உண்மை. அதை என்ன வேணால் சொல்லலாம், அதுக்கு ஆதரவாக இல்லைங்க நாங்கள் ஸ்ட்ராங்காக தான் இருக்கோம், அவங்களாம் நீக்கப்பட்டவர்கள் அதெல்லாம் சொல்லலாம், அவங்களாம் கட்சிக்கு அவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது சொல்லலாம். பட் உண்மை அதுதான், மக்கள் பார்வையில் ஒன்று இருக்குது. அதே மாதிரி தான் தாவேக்கா விஜயை பொறுத்த மட்டும் அவர் கூட்டணியில் யார் அவர் கூட கூட்டணி சேர்றாங்களோ சேரலையோ அதெல்லாம் தெரியாது. இன்றைக்கி தேதியில் பைபோலார் பாலிட்டிக்ஸில் அதிமுகவை கொஞ்சம் ஏமாந்தாலே டிஸ்சார்ஜ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வந்து நம்ம தொடர்ந்து பேசலாம். கொஞ்சம் டிஸ்சார்ஜ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வந்து அனுபவம் இருக்குது, அவருக்கு தெரியும். ஏன்னா செங்கோட்டையன் இருக்கும்போது எந்த அளவுக்கு திமுக தோக்கடிச்சது அதிமுக அப்படின்னு தெரியும். அதை விட செங்கோட்டையன் கூட ஓபிஎஸ் இருக்கும்போது சுத்தமா திமுக துணை தெரியப்பட்டது தமிழ்நாட்டில் அப்படின்றதும் தெரியும். அதனால் அவங்களாம் கூடுதல் பலம் இருந்ததால் திமுகவை தோக்கடிச்சது கடந்த காலத்தில். அதனால் இவங்க கூட இருக்கணும் அப்படின்னு நேற்று வரைக்கும் செங்கோட்டையன் இருக்கும்போது எந்த அளவுக்கு திமுகவை தோக்கடிச்சது அப்படின்னு நாடே அறியும். இல்லை, பிரியன் சார் சொன்ன கணக்கு அப்படிங்கிறது வந்து இப்போ விஜய் கூட யார் கூட்டணிக்கு வந்தாலும் வராட்டியும் அவர் இப்போ இருக்கிற சூழலில் அதிமுகவை பின்னுக்கு தள்ளிட்டு 2வது இடத்துக்கே வரதுக்கான வாய்ப்பு. அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? நான் ஒரு ஆதாரத்தை சொல்லிட்டா சொல்லுங்க. திமுகவை 2வது இடத்துக்கோ 3வது இடத்துக்கோ தள்ளுறதுக்கு ஒரு ஆதாரம் இருக்குது. கடந்த தேர்தலில் திமுக கூட விஜய் மக்கள் ரசிகர் மன்றம் கூட்டணியில் இருந்துச்சு 2021 தெரியுமா? கருப்பு சிவப்பு சைக்கிள்ல வந்து ஓட்டு போட்டார். மொத்தம் அவர் நான் சொல்றேன் இல்ல இல்ல இது நடந்துச்சா இல்லையா? விஜய் மக்கள் மன்ற கூட்டணியில கிடையாது. அது தவறான கருத்து. தவறான கருத்து. இவர்தான் மறுக்கணும். சரி சரி சரி. இப்ப பேசும்போது பலவீனம் தெரியுதா? அதாவது அந்த சைக்கிளை விட மாட்டாங்க. ஏன்னா அதுதான் இப்ப நான் என்ன சைக்கிளை வச்சு ஒரு கணக்கு போடுறோம். அவங்க கூட்டத்துல ஆதவ அர்ஜுனா அடுத்த நிலைமையில இருக்கிற ஒரு மேடையிலேயே சொன்னார், அந்த நன்றி கொஞ்சம் கூட இல்லையா? போன தேர்தலில் உங்களை எந்த அளவுக்கு ஆதரிச்சாங்க? இல்ல இல்ல சார், அவரு சொல்றாரு கிடையாது. அங்க மேடையில விஜய் உட்கார்ந்திருக்காரு அந்த மேடையில. அப்புறம் நீங்க முழு பூசணிக்காய் சோத்துல மறைச்சா என்ன அர்த்தம்? விஜய் உட்கார்ந்திருக்காரு மேடையில, அவரை வச்சுட்டு தான் ஆதவ அர்ஜுனா பேசினாரு. இப்ப நிர்மல்குமார் பேசுனதை மட்டும் எடுத்து சொல்றோம்ல, அப்ப ஆதவ அர்ஜுனா பேசுனதை எடுத்து சொல்லணும்ல. அதுவும் விஜய் உட்கார வச்சுட்டு பேசினார்ல. போன தேர்தலில் கூட்டணியில் இருந்தாங்க அந்த லட்சக்கணக்கான ஓட்டுகள் அவர் ரசிகர்கள் ஓட்டுகள் இப்போ விஜய் பக்கம் போவோம். அப்போ திமுக 2வது இடத்துக்கு வருதோ 3வது பேசலாம்ல. நம்ம சையத் அதை கேட்டுருவோம். நீங்க வந்து மிக முக்கியமா வேற ஒரு கோணத்துக்கு எழுத்துட்டு போறீங்க. சையத் போன தடவை கருப்பு சிவப்பு சைக்கிள்ல வந்தாரு, அதனால அப்பவே விஜயோட ரசிகர்கள் தாவேகா தொண்டர்கள்
தாவேக்காவுக்கு வரணும்னு நினைச்ச தொண்டர்கள் எல்லாம் திமுகவுக்கு ஓட்டு போட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாரு. தெரியல, இப்போது நம்ம அதை ரியாக்ட் பண்ணோன்னா உடனே விஜயை பற்றி திமுக பேசுது, அதனால் நாங்கள் பெரிய ஆளுன்னு நினைக்கக்கூடிய மனநிலைக்கும் போகலாம். நீங்கள் கேள்வி கேட்டதுனால தான் நாங்கள் பதில் சொல்கிறோம். சரி சொல்லுங்க. என்னென்னா, ஒரு அரசியலில் தொடர்ந்து ஒரு இயக்கத்தை நீங்கள் தாக்கிக்கிட்டே இருப்பீங்க, நீங்கள் அவதூறு பரப்பிக்கிட்டே இருப்பீங்க, அதுக்கு பதில் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறது என்ன மனநிலை? அப்படி பதில் கொடுத்தோடனே நாங்கள் இல்லாத போய் இப்போ நீங்கள் என்ன எங்கள் கூட உட்கார வச்சுக்கிட்டா எங்களை விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அரசியல் அப்படி தானே. ஏன் தாவேக்கா ஆட்கள்லாம் வந்து திமுக இருக்கிற இடத்துல மட்டும்தான் திமுகவை பற்றி பேசுகிறாங்களா? எஸ்ஐஆருக்கும் திமுகவுக்கும் என்ன சம்மந்தம்? திமுக தான் தடுக்குதுன்னு வேற சொல்கிறீங்க. ஒரு பக்கம் இவ்வளோ குழப்பங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கறனால நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துட்டு போகிறோம் சார். இல்ல பிரியன் சாரே ஒரு விஷயத்த சொல்றாரு இல்லையா, ரெண்டாவது இடத்துல அதிமுகவோட பிரச்சனை. சொல்றேன் எப்படி விஜய்க்கு ஓட்டு வரும் சொல்லி தான் சொல்றேன். அது அதிமுகவுடைய பிரச்சனை. அது வந்து முழுக்க முழுக்க அதிமுக கவலைப்பட வேண்டிய பிரச்சனை. நாங்கள் முதலிடம், நான் திரும்ப அதுதான் சொல்கிறேன், நாங்கள் ஒரு கூட்டணியை இன்டாக்டாக வச்சுருக்கிறோம். இப்போ விஜய் வைக்கிற விமர்சனங்களோ இல்லை இப்போ அதிமுக திரும்ப நமக்கு வச்சிருக்கக்கூடிய விமர்சனங்களோ இது புதுசாக வைக்கலை. 24 தேர்தலில் இதை விட பெரிய பெரிய விமர்சனங்கள்லாம் எங்கள் மீது வைக்கப்பட்டுச்சு. அதெல்லாம் தடுத்து நாங்கள் வந்து ஜெயிச்சுக்கிட்டே இருக்கோம். அது தூக்கி எறியப்பட்டுச்சு அந்த விமர்சனங்கள். அப்போ எதிர்கட்சியாக அவங்க அப்படி தான் மக்கள் இதுவும் பார்ப்பாங்க. ஆமாம், ஏன் எதிர்கட்சியை விமர்சனம் வைக்காமல் வேறு என்ன பண்ணுவான், இதுதான் எதிர்கட்சியோட வேலை அப்படின்னு கடந்து போயிட்டே இருப்பாங்க. அங்கே ஒரு டேட்டா சொல்கிறாங்க, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, இது சரியில்லை, ஊழல் சரியில்லை அப்படின்னு போகிற போக்கில் பொதுவாக பேசிட்டு போகிறது. ஆனால் ஒரு சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னா என்சிஆர்பி டேட்டா எடுங்க, எத்தனை குற்றங்கள் இந்திய அளவில் அதிகரிச்சிருக்கு, தமிழ்நாட்டில் என்ன கம்பேரிசன், அது எவ்வளோ கட்டுப்படுத்தி இருக்கோம், பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு, இதெல்லாம் நாங்களும் மக்கள் கிட்ட சொல்றோம். நாகராஜ் ஒரு கேள்வி கேட்டார் இல்லையா, நீங்க பேசி முடிச்ச பிறகு தான் கேட்டார். ஆட்சி மீதான அதிருப்தி அதிகமாக இருக்குது, அந்த நம்பிக்கையில தான் நயனார் வந்து 200+ சொல்லி சொல்றீங்க. ஆட்சி மீதான அதிருப்தி 24க்கு முன்னாடி நல்லா இருந்துச்சு. அப்போ 24ல் ஏன் நாங்கள் 40 ஜெயிக்கிறோம், ஏன் பாஜக தோக்குது? இப்போ ஊழலை பற்றி அவரெல்லாம் பேசினார்ல, ஒரு தார்மீகம் இருக்கா? இன்னைக்கு அவங்க கட்சிக்குள்ள சண்டை நடக்குது சார். ஒன்றும் இல்லை, ஆட்சிலாம் அடுத்தது. பாஜக கிட்ட ஒரு 4 வருஷம் தலைவர் பதவி கொடுத்தாலே 2000 கோடிக்கு ப்ராஜெக்ட் கர்நாடகாவில் போடுற அளவுக்கு சொத்து சேர்க்க முடியுதுன்னு அதே கட்சியில் இருக்கக்கூடிய கல்யாணராமன் சொல்கிறாரு. இதை பற்றி என்ன கருத்து சொல்வார் அவர்? வெளி கட்சியிலேருந்து வரக்கூடியதில்லை. ஒன்று அண்ணாமலை ரைட்டாக இருக்கணும், இல்லை கல்யாணராமன் ரைட்டாக இருக்கணும். நேர்மை தார்மீகம்னு இருந்தால் நாகராஜ் சார் இதுக்கு பதில் சொல்லணும். அப்போ 4 வருஷம் ஒரு கட்சி தலைவர் பதவி கொடுத்தாலே உங்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு வருது அப்படின்னா அதை எந்த அளவுக்கு யார் யார்கிட்ட பணம் வாங்கி இவருக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாருன்னு சொல்கிற அளவுக்கு சொந்த கட்சியிலேருந்து விமர்சனம் வரக்கூடியவர்கள் எங்களை பார்த்து ஊழல் இதெல்லாம் சொல்கிறதுக்கு நியாயம் இருக்கா? நாங்கள் நிறைய திரும்ப சொல்கிறோம், ஊழலை பற்றி பேசுகிறதுக்கு இந்த உலகத்திலே ஒரு கட்சிக்கு தார்மீகம் இல்லை அப்படின்னா அது பாஜக தான். ஏன்னா தேர்தல் பத்திரங்கள் மூலமாக ஒரு கட்சியும் மிரட்டி பணம் வாங்கி சொத்து சேர்த்து வச்சிருக்கக்கூடிய ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி. எம்எல்ஏக்களை வாங்கிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி. கோவாவில் ஆட்சி அமைச்சதை பற்றி பேசினார். கோவாவில் நியாயமாக ஆட்சி அமைச்சிங்க? எத்தனை கட்சியை உடைச்சு நீங்கள் ஆட்சி அமைச்சிங்க? வடகிழக்கெல்லாம் நேர்மையாக ஆட்சி அமைச்சிங்க? இதெல்லாம் நாங்கள் பேசணும்னா பேசிக்கிட்டே இருப்போம். தலைப்புக்குள்ளே நின்று பேசணுன்றனால தலைப்புக்குள்ளே நின்று பேசுகிறோம். இங்கே திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் நல திட்டங்களின் மூலமாக ஒரு மிகப்பெரிய புரட்சியை செய்து கொண்டிருக்கிறது. பொருளாதார வளர்ச்சியை அடைந்திருக்கின்றோம். இல்லைன்னா மறுக்க முடியாது. ஏன்னா நீங்கள் கொடுத்த டேட்டா இங்கே வருமானம் அதிகரிச்சிருக்கு. நீங்கள் கொடுத்துருக்க டேட்டா, நீங்கள் சுகாதாரத்தில், பொது டிரான்ஸ்போர்ட்டில், எல்லாத்துலேயும் நீங்களே கூப்பிட்டு எங்களுக்கு பரிசை கொடுத்துட்டு இங்கே சரியில்லைன்னு நொண்டி சாக்கு சொன்னீங்கன்னா மக்கள் சிரிக்க மாட்டாங்க உங்களை பார்த்து? இதெல்லாம் நீங்கள் சொல்லிக்கிட்டே தான் சார் இருக்கீங்க. இது பொதுவாகவே ஒரு எதிர்கட்சியாக இந்த விமர்சனங்களை அவங்க வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. மக்கள் அது பிரித்து பார்க்குற அளவுக்கு தன்மை கொண்டவர்களாக இருக்காங்க தமிழ்நாட்டில். நாகராஜ், 2 கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லணும். ஒன்று, இந்த 2வது இடத்துக்கான போட்டியில் வந்து அதிமுகவையும், அதாவது அந்த பாஜக கூட்டணியை வந்து பின்னுக்கு தள்ளிட்டு தாவேக்கா அங்கே வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிற பார்வையை பிரியன் முன் வச்சாரு. 1. 2வது, நம்ம சையது கேட்டது, ஏன் 2024க்கு முன்னாடி உங்களுக்கு அந்த ஆட்சி மீதான அதிருப்தி அப்படிங்கிறது தெரியலையா அப்படிங்கிற அந்த கேள்வியை கேட்டார். ஏன்னா இப்போ வந்து 1 வருஷம் தான் இருக்குது, இந்த 1 வருஷத்துல தான் உங்களுக்கு வந்து ஆட்சி மேலே அதிருப்தி வந்துருச்சா அப்படிங்கிறது. இது 2க்கு நீங்கள் பதில் சொன்னால் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் கேட்ட கேள்விகளில் எனக்கு தெரிய இதுவரை வரலாற்றில், தமிழக வரலாற்றில் 5 ஆண்டுக்கு மேல் ஒரு நாள் கூட திமுக தமிழ்நாட்டை ஆண்டதில்லை. அதிமுக 2 முறை ஆட்சி செய்திருக்கிறது தமிழ்நாட்டை. ஒரே ஒரு விஷயத்தை குறுக்கிடுறாரு. ஒரே ஒரு குறுக்கீடுண்ணே, வித் யுவர் பர்மிஷன். இவர் வரலாறு பேசினார்ல,
ஒரு 5 ஆண்டு மேல ஒரு வாட்டி கூட திமுக ஆட்சிக்கு வரலன்னு இன்னொரு வரலாறு கூட இருக்கு. பாஜக கூட சேர்ந்தவங்க எல்லாம் எப்பயுமே மாநில தேர்தலில் ஜெயிச்சதே கிடையாது. அந்த வரலாறையும் தெரிஞ்சுக்க சொல்லுங்க. வரலாறா பேசணும்னா இந்த வரலாறையும் தெரிஞ்சுக்க சொல்லுங்க. உருப்பட்டதே கிடையாது. சரி நாகராஜ், நீங்க தொடரலாம். பாஜகவோட சேர்ந்த நிதிஷ்குமார் தான் இனி போக மாட்டேன், திரும்பி போயிட்டு திரும்பி வந்துட்டு தமிழ்நாடு எதிர்காலத்தில் தமிழ்நாட்டை பிஜேபி ஆளும். அதான் சொல்றோம், அதான் பேசிட்டு இருக்கோம் சார். இதெல்லாம் வரலாறுகள் தான், இதெல்லாம் சாட்சியங்கள் தான், இதெல்லாம் சரித்திரங்கள் தான், இதெல்லாம் நிகழ்ந்த ஒரு நிமிஷம் திரும்ப திரும்ப பேசுறேன். எப்படி நீங்க வந்து இது எல்லாம் முன்னுதாரணமாக வச்சு தான் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். எப்படி நாங்கள் மடைமாற்றம் செய்தோம், எப்படி நாங்கள் ஆட்சியை பிடிச்சிருக்கோம், வரலாற்றை சொல்லிட்டு இருக்கோம். அதுதான் தமிழ்நாட்டில் நடக்கும். ஏன்னா தமிழ்நாட்டில் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. இங்கே ஆன்மீக அரசியல் தலைத்து கொண்டிருக்கின்ற பூமி, இது ஆன்மீக பூமி. எத்தனை நாளைக்கு நீங்க கடவுள் இல்லை என்று வெறுப்பு பிரச்சாரத்தை செய்து அறநிலையத்துறையை கையில் வைத்துக் கொண்டு இந்த மக்களை ஏமாற்ற செய்ய முடியும் என்கின்ற சரி அவங்க டெம்ப்ளேட் இல்ல. இது என்ன எல்லா டிபேட்லயும் இப்படியே சொன்னா நீ பதில் கேட்டா என்ன சொல்றது? இல்ல உண்மைதானே சொல்ல முடியும். என்ன தமிழ்நாட்டில் இருக்கோ அந்த நிலைமை தானே சொல்ல முடியும். நான் தான் சொல்றேன், திரும்ப திரும்ப சொல்றேன். அதாவது திமுகவை பொறுத்த வரைக்கும் இன்னும் அவர்கள் நம்பிக்கொண்டிருப்பது இந்த சிஸ்டத்தை தான். நேர்மையான ஆட்சிக்கு ஊழலை பத்தி கேளுங்க. நான் சொன்னேனே சார்ஜ் வைக்கிறாங்களே. சொல்லட்டும், சொல்லுவாரு நாகராஜ் சொல்லுவாரு. சார் நீங்க ஊழல் யார் செஞ்சாலும் அதிலிருந்து மீண்டு வர முடியாது. சட்டம் தன் கடமையை செய்யும் தெளிவாக சொல்லியிருக்கிறோம், தெளிவாக நடந்து கொண்டிருக்கிறது. இதுல உங்களுக்கு என்ன சந்தேகம் அடிக்கடி வருதுன்னு எனக்கு தெரியல. அது யாராக திமுக வந்தாலும் சரி, அதிமுக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அதில் மாற்றம் இருக்காது சார். ரெண்டாவது இடம் இப்போ சொல்றேன் சார், நீங்க தயவு செய்து நீங்க பீகார் வரலாற்றை உதாரணம் வச்சுக்க. நீங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் திரும்ப திரும்ப நான் சொல்ற ஒரே விஷயம்தான், அதிமுக என்கின்ற கட்சி பலமான கட்சி, மிக சக்தி வாய்ந்த கட்சியும் கூட. இன்னைக்கு பாஜகவோடு இணைந்திருக்கிறது. இன்னும் பலர் வருவதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பீகார் வெற்றி என்பது நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றத்தை எல்லா கட்சிகளும், உதிரி கட்சிகள் இருக்காங்க, இன்னைக்கு பல சிறிய சிறிய கட்சிகள் இருக்கிறாங்க, இன்னும் பாமக போன்ற பெரிய கட்சிகள், சமுதாய கட்சிகள் இருக்கிறாங்க, தேமுதிக போன்ற கட்சிகள் இருக்கிறது. இவர்கள் எல்லாரும் காத்து கொண்டிருக்கிறார்கள். தேர்தல் கடைசி நேரம்னா 5 மாதம் டைம் இருக்குது சார், அவசரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த 5 மாதத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க முடியும். நீங்கள் கட்சி ஓட்டுக்களை விட பொதுமக்கள் ஓட்டுக்கள் அதிகம். மக்கள் தொடர்ந்து இதே மாதிரி சார் இப்போ சொல்றேன் சார், தாவேகா நிச்சயமாக ஓட்டுக்களை பிரிக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அது திமுகவுக்கு எதிரான வாக்குகளை பிரிக்கிறதா அல்லது அதிமுகவுக்கு ஆதரவான வாக்குகளை பிரிக்கிறதா அப்படிங்கிறதான் சப்ஜெக்ட் சார். அது நீங்கள் இது எப்படி தாவேகா நடந்து கொள்கிறது, மக்களிடம் என்ன கொள்கையை கோரிக்கையை வலியுறுத்துகிறது அப்படிங்கிற தேர்தல் கடைசி நேரத்தில் தான் மக்கள் முடிவு எடுப்பாங்க. இந்த பிரச்சாரம் உண்மையிலேயே உண்மையாக இருக்கிறதா? நாகராஜ் இல்ல ஒரு நிமிஷம் முடிச்சிடறேன். இல்ல இப்போ சொல்றேன் சார், விஜய் அவர்கள் தொடர்ந்து அவர்கள் பேசிக்கொண்ட விஷயம் திமுகவுடைய கொள்கைக்கு எதிராக, திமுகவிற்கு தான் மாற்றாகத்தான் காமிச்சிட்டு இருக்கார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 1. ரெண்டாவது, இதுவரை அவர் குறிப்பிட்டது தெளிவா சொல்றாரு. விஜயை பொறுத்த வரைக்கும் தெளிவா சொல்றது கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுக தான் சொல்றாரு. நீங்க அது என்ன வித்தியாசம் விஜய் கேட்கணும், அதை கேட்டுக்கலாம். திரும்ப சொல்றேன் நான், அரசியல் எதிரி சார், அரசியல் எதிரி அப்படிங்கிற திமுகங்கிற பட்சத்தில் யாருடைய ஓட்டுகள் பிரியும்? அரசியல் எதிராக இருக்கின்ற திமுக ஓட்டுகளை விஜய் அவர்கள் வாங்குகின்ற பொழுது யாருக்கு தோல்வி வரும்? இது ஒரு பாயிண்ட் இருக்குல்ல. இதெல்லாம் நீங்க இன்னைக்கு நாம் ஒரு மேடையில் உட்கார்ந்து முடிவு செய்யற விஷயம் அல்ல. இன்னும் 4-5 மாதம் காலம் இருக்கிறதா தான் என்ன அவர்கள் தெளிவா சொல்றாங்க. மக்கள் கொந்தளித்து போயிருக்கிறார்கள். இன்னைக்கு அவர் NCR டேட்டா பற்றி சொன்னார். இன்னைக்கு நான் ஆதாரம் கூட சொல்றேன், வெஸ்ட் பெங்காலை விட பெண்கள் மீதான பாலியல் பலாத்காரம் தமிழ்நாட்டில் அதிகரித்திருக்கிறது. இது NCR ரிப்போர்ட். நீங்க தயவு செய்து ஒரே பொய்யை மக்கள் தங்கள் பெண்களை வெளியே அனுப்புவதற்கு பயந்து கொண்டிருக்கிறார்கள். மகள்களை வெளியே அனுப்புவதற்கு பயந்து கொண்டிருக்கிறார்கள்.
அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. போதைப்பொருள் கலாச்சாரத்தில் மக்கள் வீட்டுக்குள் அடங்கி முடங்கி கிடக்கிறார்கள். இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. வீட்டுக்குள்ள பூந்து வெற்றளவுக்கு சமுதாய சீரழிவு, போதைப்பொருளுடைய ஆதிக்கம் இருக்கிறது. மக்கள் இதை பார்த்துட்டு இருக்காங்க சார். மக்கள் மௌனமா இருக்கிறாங்க. நீங்க தயவு செய்து நினைச்சுக்காதீங்க கூட்டணி மட்டும் வெற்றி பெற்று விடும் என்று. உங்களுடைய திமுக இருக்கிற கூட்டணி கட்சி தலைவர்களும் ரொம்ப கொதிச்சு போயிருக்கிறாங்க. என்றைக்கு இந்த ஆட்சியுடைய அவலநிலை மாறும் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள். அதனால நீங்க நினைக்கிறது அல்லங்க, தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய மனநிலை மாறி இருக்கிறது. அதான் சொல்ற, ரயிலை பார்த்து பயம் சொன்னீங்க. உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்கு. ரயிலை பார்த்து திமுக பயந்து கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. ரயிலுக்கும் திமுகவுக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்கிறது. அப்புறம் சொத்தை பற்றியெல்லாம் கேட்டார். இவ்வளோ சொத்து, எவ்வளோ கோடி சொத்து இருக்கிறது, உலகிலேயே மிகப்பெரிய பணக்காரர் யார், பணக்கார கட்சி யார் எதுங்கிறதுக்கு மக்களுக்கு தெரியும், தெரியாமல் இல்லை. எல்லா நாடுகளிலும் உலக நாடுகளிலும் சொத்துக்களை வைத்திருக்கின்ற கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். தமிழ்நாட்டில் எல்லா இடங்களிலும் பள்ளிகளை நடத்துகின்ற மிகப்பெரிய தொழில்துறைகள் நிறைந்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். அதனால வந்து நீங்கள் அதுக்குள்ளெல்லாம் போக வேண்டாங்க. ஒரு கட்சி வந்திருக்காரு, அவர் எந்த பதவியிலும் இல்லை. ஒரு தலைவர் அண்ணாமலை அவர்கள் அவருக்கு தெளிவாக பேட்டியில் சொன்னார், எனக்கு தொழில் செய்வதற்கு உரிமை இருக்கிறது, என்னுடைய பணத்தில். அவர் என்ன கல்யாணராமன் போய் சொல்றாரா? என்ன அமைச்சர் பதவியில் இருந்தாரா, எதில் இருந்தாரு? அதுதாங்க சொல்றேன். அது இல்லாமலே இவ்வளவு கொள்ள அடிச்சிருக்காருன்றாரு உங்க கட்சிக்கார் சொல்றாரு. நாங்க சொல்லல, கல்யாணராமன் உங்க கட்சியில இருக்கிற முக்கியமான தலைவர் சொல்றாரு. வெளிப்படையா எங்க கல்யாணராமன் மேல நடவடிக்கை எடுங்க சார். வாங்க, கோர்ட்டுக்கு வாங்க சார். நீங்க முதல்ல கூப்பிடாதீங்க. கல்யாணராமனுக்கு டிஆர் பாலு அவர்களை கோர்ட்டுக்கு வந்து சார், நீங்க முதல்ல கோர்ட்ல வந்து சட்டப்படி டிஆர் பாலு அவர்களை பதில் சொல்லுங்க. அண்ணாமலை அவர்களுக்கு அண்ணாமலை அவர்கள் தெளிவா கேக்குறாரு, கோர்ட்டுக்கு வாங்க, வர மாட்டேங்கிறாரு, வந்து பதில் சொல்லுங்க. கல்யாணராமன் என்ன சொல்றாரு நான் கேக்குறேன். இல்ல அது பதில் கல்யாணராமன் போய் சொல்றாரா, நடவடிக்கை எடுக்க தயாரா? கல்யாணராமன் மீது டிஃபமேஷன் போட அண்ணாமலை தயாரா? நான் ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன் சார். அண்ணாமலை ஊழல் பண்ணலல்ல, அண்ணாமலை ஊழல் பண்ணலனா கல்யாணராமன் மேல டிஃபமேஷன் போட அண்ணாமலை தயாரா? ஒரே ஒரு எஸ் ஆர் நோ. இப்ப நாங்க போட்டோம், டிஆர் பாலு அண்ணாமலை மேல டிஃபமேஷன் போட்டிருக்கார். அந்த மாதிரி அண்ணாமலை நேர்மையானவர் இருந்தா அவரு உங்க கட்சியை சேர்ந்த கல்யாணராமன் மீது டிஃபமேஷன் போட சொல்லுங்க. நான் இப்ப பதில் சொல்றேன் சார், பேச விடுங்க. என்ன முதல்ல உங்க டிஆர் பால அவர் போட்ட டிஃபர்மேஷனுக்கு கோர்ட்ல வந்து அண்ணாமலை அவர்கள் கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இல்ல சார், இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அடுத்து இது போடு, இது டிராவல் ஆகாதீங்க. நான் ஒரு கேள்வி கேட்டா நீங்க அதை தவிர்த்து ஆப்பிரிக்கா அமெரிக்கா பக்கம் சுத்திக்கிட்டு இருக்கீங்க. நான் ஒரே ஒரு நேர்மையான கேள்வி கேக்குறேன், திரும்பவும் கேக்குறேன். நாகராஜ் சார், நேர்மையான பதில் சொல்றேன். அண்ணாமலை ஊழல் செய்திருக்கிறார்னு இந்த கட்சியை சேர்ந்த கல்யாணராமன் தொடர்ந்து ட்விட்டர்ல பதிவு போட்டுட்டு இருக்கார். அண்ணாமலை அவர்கள் அவர் நேர்மையானவர் அவர் நம்பினார்னா கல்யாணராமன் மீது டிஃபமேஷன் போடுங்க, இல்ல பாஜக கல்யாணராமன் மீது நடவடிக்கை எடுங்க. இது ரெண்டும் எடுக்காம நாங்க நேர்மையானவர்கள் சொல்றது என்ன மாதிரியான லாஜிக்? ரொம்ப சிம்பிளா அண்ணாமலை அவர்கள் சொல்லிட்டாங்கல்ல சார். இவர் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காரு, அதுக்கப்புறம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு தெளிவா சொல்லிட்டாரு சார். 1000 பேர் அண்ணாமலை போன்றவர்கள் மீது வழக்கு சொல்லுவாங்க, போய் சொல்லுவாங்க சார். எல்லா இடத்துலயும் போய் சார் பாஜக கார் சார் என்ன சார் லாஜிக் இது? வெளி கட்சி சொன்னா பரவாயில்ல, சொந்த கட்சியில இருந்து சொல்றாங்க சார். சார் அண்ணாமலை போன்ற தலைவர்கள் இல்ல ஒரு நிமிஷம், கல்யாணராமன் போய் சொல்றாரா? 1000 பேர் போய் சொல்லுவாங்க சார். கல்யாணராமன் போய் சொல்றாரா? இதே விவாதம் பேசுறா, நான் என்ன பதில் சொல்றேன்? 1000 பேர் போய் பேசுவாங்க. 1000 பேர் மேல கேஸ் போட முடியுமா? சரி, அதுல வந்து கல்யாணராமனை சேர்த்துக்கிறீங்க. அதுல வந்து கல்யாணராமனை சேர்த்துக்கிறீங்க. அடுத்து ரைட். ஏன்னா இது ரொம்ப லோகேஷ் இங்க வந்து இங்க வாக்குகள் இங்க வந்து சிதறக்கூடிய பிரியக்கூடிய திமுகவுல அதிமுகவுடைய வந்து பிரியக்கூடிய வாக்குகள் தான் தாவேகாவுக்கு போகும் அப்படிங்கிற ஒரு பார்வை தான் நாகராஜ் சொன்னது அப்படிங்கிறது. ஸோ இது வந்து 2வது இடத்துக்கு வரதுக்கான வாய்ப்புகள்லாம் இல்லை அப்படிங்கிறது தான் அவரு சொல்றாரு. நாங்கள் முதல்ல 2வது இடத்துக்கு போட்டி போடலை. அதுக்கு முன்னாடி வந்து நம்மளோட திமுக தோழர் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், பாஜக வந்து எல்லா கட்சிகளையும் வந்து அடித்து எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வாங்குச்சுன்னு சொன்னார். அவருக்கும் மேபி மைண்ட் வாய்ஸாக இல்லை மவுத் ஸ்லிப் ஆயிடுச்சான்னு தெரியல, எனக்கும் அந்த மாதிரி ஆகிருக்கு, எல்லாருக்குமே ஆகிறது. பாயிண்ட் என்ன அப்படின்னா வந்து நம்ம வந்து ஆட்சி அமைக்கிறோன்ற இலக்கோடு நம்ம பயணிச்சிட்ருக்கோம். இதுக்கு வெறும் வந்து மற்ற கட்சியிலேருந்து பிரிக்கிற ஓட்டு மட்டும்தான், அதை நம்பி மட்டும்தான் வரும்ன்றது கிடையாது. முதல்ல நமக்குன்னு ஒரு பேஸ் இருக்குது. இன்றைக்கி இருக்கிற விஜயனா அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் மில்லினியல்ஸாக இருக்கட்டும், இல்லை 2Kவாக இருக்கட்டும், இல்லை நாளை பின்ன வரப்போகிற ஜென் ஆல்ஃபாவாக இருக்கட்டும், இவங்க தான் நம்மளோட பேஸ்.
இந்த அதே மாதிரி எமர்ஜென்சி பீரியடுக்கு அப்புறம் வந்து யாரெல்லாம் அரசியல் வேணான்னு ஒதுக்கி இருந்தாங்களோ அவங்கள பெரும்பான்மையினர் வந்து தாவேக்காக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க நம்ம பேஸ். இதை தாண்டி பொதுவாகவே நம்ம கடைசியா குறிப்பிட்டது இன்னொரு முறை சொல்லுங்க லோகேஷ். அதாவது நம்மளோட பேஸ் என்னவா இருக்குன்றது நான் சொல்ல வந்தேன். நம்மளோட பேஸ் வந்து இங்கே மில்லினியல்ஸாக இருக்காங்க, இல்லை ஜென் ஜியூஸ் இருக்காங்க, நாளை பின்ன வரப்போகிற ஜென் ஆல்ஃபாவும் இருக்கிறாங்க. இது நம்மளோட பேஸு. இதை தாண்டி திமுகவும் வேண்டாம் அதிமுகவும் வேண்டாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க இல்லையா, அந்த 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 பீப்புள் அந்த ஓட் நமக்கு வருது. நம்ம தெளிவாக நீங்கள் சொல்லும் போதும் சொன்னீங்க நம்மளோட கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுகன்ட்டு. ஸோ திமுகவை எதிர்க்கிற ஓட்டு கூட்டணியை பத்தி வெறும் அதிமுக கூட்டணிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி தாவேகா கவலைப்படவே இல்லை. இல்லை நம்ம வந்து கூட்டணியில் நம்மளோட கூட்டணிக்கு நம்மளை நம்பி வரவங்களுக்கு நம்ம எந்த மாதிரி ஒரு இடத்த கொடுப்போன்றதை மட்டும் தான் நம்ம அறிவிச்சிருக்கோம். இது வரைக்கும் நம்ம பர்சனலாக யார்கிட்டையும் போயிட்டு கூட்டணிக்கான டாக்ஸ் பர்சனலாக அதை முன்னெடுக்கலை. அது நம்ம தேடி வந்த விஷயங்கள்லையும் ஹோல்டில் தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது ஹோல்டில் தான் இருக்குது. டிசம்பருக்கு அப்புறம் மேபி கேம்பெயின் கரெக்டாக நடந்திருந்தாலே வந்திருக்கும். அது வெளியே வர வேண்டிய நேரத்தில் வரும் சார். அது உண்மை. ஏன்னா வந்து நம்ம நான் அதுக்கான பதில் தான் சொல்றேன். ஆளுங்கட்சியில் இப்போ ஒரு மூணு எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணியிருக்க அது வெற்றி கூட்டணின்னு நம்ம நினைச்சாலும் அது போதுன்ற ஒரு மனப்பான்மை மக்கள் மத்தியில் வந்து வரத்துக்கான வந்தும் இருக்குது. ஓகேங்களா, அதுவும் நம்ம பார்க்கணும். அதே மாதிரி இப்போ கூட்டணியில் இருக்கிறோம், ஆளுங்கட்சியில் கூட்டணியில் இருக்கிறாங்க, அதை பற்றி எதுவும் பேசாமல் இருக்கணுன்ற எண்ணத்துலையும் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. யாருக்கு இன்னைக்கு தாவேக்கா எந்த இடத்துல இருக்குன்னா தாவேக்காவை காட்டி பேரம் பேசுகிற நிலைமையில் இருக்குனாலே அது ஒரு வலுவான இடத்துல இருக்குன்னு தான் அர்த்தம். இதை தாண்டி யார் வரப்போறாங்க யார் வரலன்றது இல்ல. அப்ப நீங்க சொல்ற கணக்கு அப்படிங்கிறது வந்து திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய சில கட்சிகளே அங்க வரலாம் அப்படிங்கிற ஒரு இதை சொல்றீங்களா? அப்படி சொல்றீங்களா? அரசியல் எல்லாமே பாசிபிள் தானே சார். ஓகே, அப்ப ஏதாவது கூட்டணி கணக்கு மாறுமா? அப்படியே நான் சொல்றது திமுக இருக்க கட்சிகளே வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏற்கனவே எடப்பாடி கூட அந்த விஷயத்தை சொன்னாரு, திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய சில கட்சிகள் இங்க வரலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஏதாவது மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? எடப்பாடி பாஜகவோட இருக்கிற வரையும் அந்த கூட்டணியில் திமுக இருக்கிற கட்சிகள் ஒரு கட்சிகள் அங்கே சீட் போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அவர் பாஜக விட்டு வெளில வந்தார்னா அதை பற்றி யோசிக்கலாமே தவிர அது வரையும் பாஜகவோட இருக்கிற வரையும் அந்த வாய்ப்பு கிடையாது. ஸோ விஜய் வந்து தனியாக இருக்கிற பட்சத்தில் வந்து அந்த ஸ்கோப் இருக்கும்பொழுது, விஜய் தனியாக இருக்கும்பொழுது திமுக கூட்டணியில் வந்து பிரச்சனைகள் வந்தால் அங்கேருந்து விஜய் தரப்புக்கு தாவலாமா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வந்து அந்த கட்சிகள் அந்த டயத்தில் தான் அவங்க அந்த விஷயத்தை டிசிஷன் எடுப்பாங்க. ஆக்சுவலாக திமுகவோட இழப்ப பிரச்சனைகள் வரும்போதோ இல்லை தொகுதி பிரச்சனைகள் வரும்போதோ ஏதோ ஒரு மேஜர் இன்னைக்கு நிலவரப்படி அப்படி யார் இருக்கிற மாதிரி தெரியலையே. இன்னைக்கு நிலவரப்படி கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். பட் அவங்களுடைய இன்ஃபேக்ட் நான் இன்னும் கூட பீகார் எலெக்ஷனுக்கு அப்புறம் வாட் ஐ ஃபைண்ட் என்னென்னா திமுகவோட கூட்டணி கட்சியோட ஒற்றுமை அதிகமாக இருக்குது. ஆக்சுவலாக that has happened actually. now திமுகவோட கூட்டணி கட்சிகள் என்ன நினைக்கிறாங்க, ஆன்லைன்ல நீங்க நிறைய பாஜக செல்வாக்கு பெறறது இந்தியால எந்த இடத்துல செல்வாக்கு பெறறது விரும்பல. ஆக்சுவலா குடுக்குற சீட்டை வாங்கி காங்கிரஸ் பார்த்து சொல்லாம இருக்காங்களா லோகேஷ்? அதாவது இந்த பீகார் எலெக்ஷனுக்கு அப்புறம் காங்கிரஸை வந்து திமுக காரங்க எவ்வளவு விமர்சிக்கிறாங்க, குடுக்குற சீட்டை வாங்கிக்கோங்கன்ட்டு யாரும் விமர்சிக்கலையே சார். அப்படி யாரும் விமர்சிக்கலையே, திமுக யாரும் விமர்சிக்கலையே அப்படி காங்கிரஸ். இல்ல சமூக வலைத்தளத்துல சில பேர் விமர்சிக்கிறாங்க. அது சொல்றாரு அவர் முக்கியஸ்தர்கள் திமுக முக்கியஸ்தர்கள் யாரும் இல்ல அப்படி விமர்சிக்கலையே. அபிஷியலா பேசுறது இல்ல, அதனால சோஷியல் மீடியால வர அப்படி செய்ய மாட்டாங்க, அது டைரக்டா செய்ய மாட்டாங்க. ஏன்னா அது தெரியும் அவங்களுக்கு. இப்போ காங்கிரஸ் எல்லாருக்கும் ஒரு பாடம் சீட்டு கேட்க கூடாதுன்றதுக்காக இந்த பேக்ரவுண்ட்ல கூட பண்ணலாம். இதுவும் திமுக அது பண்ணாத விஷயமும் கிடையாது. நான் ஒன்றும் புதுசா ஒன்றும் சொல்லல. திமுக அது காலங்காலமா செஞ்சுட்டு இருக்க விஷயம் தான். நேரடியா எதை பேசணும் திமுக நல்லா பேசலாம். இல்ல அதாவது அதிமுகவோட நீங்க கூட்டணிக்கு போவீங்களா மாட்டீங்களான்னு ஒரு கேள்வியை டைரக்டா தாவே கேட்டா அதுக்கான பதில் இன்னும் ஒரு ஜகா வாங்குற ஸ்டேஜில் தான் இருக்காங்க. ஸ்ட்ரைட்டான பதில் அதிமுகவோடையும் கிடையாதுன்னு சொல்ல மாட்டாங்க. அதுக்கு பதிலாக அவங்க என்ன சொல்லுவாங்க, திமுக கூட்டணியிலேருந்து காங்கிரஸ் அங்கே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அதை தான் பேசுவாங்க. ஆக்சுவலாக அது ஒரு அரசியல் வச்சுக்கோங்களேன். பட் ஃபேக்ட்ஸை வச்சு நம்ம பேசணும். ஆக்சுவலாக ஃபேக்ட்ஸை வச்சு பேசுனீங்கன்னா எதை நம்பி 3 தேர்தலாக வெற்றியை பார்த்துட்டு இருக்கிற காங்கிரஸ், அதுவும் ஒரு அசம்பிளி எலெக்ஷனில் எதை நம்பி வந்து விஜய்கிட்ட போகணும். ஆக்சுவலாக விஜய்க்கு ஒரு செல்வாக்கு இருக்குது, ஆனால் காங்கிரஸ் போன்ற கட்சிகள் எதுக்கு அங்கே போகணும்? ஆக்சுவலாக விஜயுடைய செல்வாக்கு தெரிஞ்ச பிறகு
29 எலெக்ஷனில் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் கொஞ்சம் சரி விஜய்க்கு ஒரு செல்வாக்கு இருக்குன்னு தெரிஞ்சால் அப்புறம் ட்ரை பண்ணுவாங்க. இப்போ இருக்கிற கூட்டணி வந்து எந்த விதமான தோல்வி ஒரு பின்னடைவில் சந்திக்காம இருக்கும்பொழுது அவங்க எதுக்கு அடுத்த ஸ்டெப் அவங்க எதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு போனாங்க? அது போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஆனால் நான் என்னுடைய பாயிண்ட் என்னென்னா, அவங்களுக்கு திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் வந்து ஸ்டாலின் அவர்கள் சொன்ன மாதிரி பீகார் தேர்தல் ஒரு பாடம் அப்படின்னு சொன்னார்ல, அந்த பாடம் என்ன பாடம்னா பாஜக எந்த விதத்திலும் செல்வாக்கு பெறக்கூடாது, இந்தியாவில் எந்த இடத்துலையும் செல்வாக்கு பெறக்கூடாது அப்படின்ற விஷயத்தில் அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அப்போது பாஜக வந்து செல்வாக்கு பெற்று வருதுன்ற போது நம்மளுடைய ஒற்றுமை ரொம்ப அவசியமாக இருக்குன்றது தான் திமுக கூட்டணி கட்சிகளுடைய இன்றைய நிலைப்பாடாக நான் பார்க்குறேன். அவங்க பேசுகிறதெல்லாம் அப்படி தான் இருக்குது. செல்வ பெருந்தகை பேசுகிறதோ இல்லை திருமாவளவன் பேசுகிறதோ இங்கே கம்யூனிஸ்டுகள் பேசுகிறதோ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் ஒரு மாதத்துக்கு முன்னாடி இருந்த கருத்து வேறுபாடுகள் கூட மறைஞ்சு இது பாஜகவோட வெற்றியை வந்து அவங்க ரொம்ப சீரியஸாக எடுத்துட்டு நம்ம ஒற்றுமையாக இருந்து முறியடிக்கணுன்ற மாதிரியான விஷயங்கள் தான் அவங்க முன் வைக்கிறாங்க. அதனால் வந்து தேர்தல் நெருங்கும்போது சில சேஞ்சஸ் நடக்கலாம் அரசியல் ரீதியாக. ஆனால் இன்னைக்கு லெவலில் பார்க்கும்போது திமுக கூட்டணியில் பெரிய அளவுக்கு ஒரு பெரிய வாய்ப்புகள் கிடையாது. குறுக்கிட்டாரு கேட்டோம். என்ன நாகராஜ் சொல்லுங்க. இல்லை இப்போ எதை நம்பின்னு நண்பர் கேட்குறாரு. ஆட்சியில் பங்குங்கிறத தெளிவாக சொல்கிறார் விஜய் அவர்கள். நீங்கள் அவர் வந்து ஏறக்குறைய இன்றைக்கி ஒரு 10% 15% ஓகேலை வாங்குவார் ஒரு நம்பிக்கை இருக்கிறப்போ கருத்து கணிப்புகள் சொல்கிறப்போ அது காங்கிரஸோ விசிகாவோ மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளோ ஏகப்பட்ட வெறுப்பில் ஆட்சியில் பங்கு இல்லாமல் நாம் வெறும் எம்எல்ஏவாக தொடர்ந்துட்டு இருக்கிற நம்பிக்கை அவர்கள் இருக்கின்ற பொழுது ஏன் நம்ம ஆட்சியில் போகக்கூடாது நம்பிக்கை வர்றப்போ ஏன் அவர்கள் தாவாக்காவை நோக்கி போகக்கூடாது அப்படிங்கிற உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கா சார்? அதிமுக கேட்பீங்களா? பாஜக ஆட்சியில பங்கு கேக்குதா சொல்லுங்க. பாஜக ஆட்சியில பங்கு கேக்குதா சொல்லுங்க சார். சார் எங்க சார் பாஜக கேக்குதா சொல்லுங்க. தெளிவா வாங்க வெளியில. எஸ் பங்கு கொடுத்தாரா அப்படின்னு எங்க அமித்ஷா அவர்கள் தொடர்ந்து சொல்றாருங்க. நாகராஜ் கேட்றோம். கூட்டணி ஆட்சி இல்ல பிரதர் பேச விடுங்க. அமித்ஷா அவர்கள் தொடர்ந்து சொல்றாங்க கூட்டணி ஆட்சின்னு சொல்றாங்க. ஒண்ணு இதுக்கு அதிமுக பதில் என்ன? அதிமுக பதில் என்ன இருக்கு சொல்லுங்க. அதிமுக பதில் சொல்லுங்க. இல்ல அதிமுக என்ன சொல்றாங்க எல்லா மாநிலங்களிலும் நடைமுறைப்படுத்தி கூட்டணி ஆட்சி அதிமுக ஒத்துக்கறாங்களா? தமிழ்நாட்டிலயும் அதுல வந்து பாஜக உறுதியா தான் இருக்கு இல்லையா சார்? பேசி முடிச்சிடுறேன் சார். இல்ல தமிழ்நாட்டிலே அந்த விஷயத்துல பாஜக உறுதியா தான் இருக்கு சார். மகாராஷ்டிரால வேண்டாம், தமிழ்நாட்டிலயும் பாஜக அந்த விஷயத்துல உறுதியா தான் இருக்கு கூட்டணி ஆட்சிங்கிறதுல. தேர்தல் முடிந்தவுடன் எம்எல்ஏக்கள் எண்ணிக்கையை பொறுத்து அது மாறும். அதான் தெளிவா சொல்றேங்க. இது மகாராஷ்டிரா சிறந்த உதாரணம். எத்தனை சீட்ல எவ்வளவு ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கு. அதுதான் மகாராஷ்டிராவில் நடந்திருக்கு பாருங்க. ரைட். தமிழ்நாட்டுல அது நடந்துச்சுனா கூட்டணி ஆட்சி தான் அப்படிங்கிறதுல பாஜக உறுதியா இருக்கு. நல்ல ஆட்சியில இன்னொரு பதில் சொல்றேன். ராஜா ஒரே நிமிஷம் இன்னொரு பதில் சொல்லுங்க. அவர் சொன்னாரு, அதாவது நம்முடைய எலக்ட்ரல் பாண்ட் பத்தி நம்ம நண்பர் திமுக நண்பர் சொன்னாரு. 550 கோடி எலக்ட்ரல் பாண்ட்ல திமுக மார்டின் அவர்கள் குடும்பத்தில் இருந்து, அதாவது ஆதவர்ஜனுடைய மாமனாரிடம் இருந்து வாங்கி இருக்கிறது அப்படிங்கிறது தேர்தல் ஆணையம். இது என்ன பிரச்சனைனா எந்த புரிதலும் இல்லாம இப்படி பேசுறது. நாங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ள மட்டும் தான் நடக்குதோ? ஆமா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த குற்றச்சாட்டு எங்க வரும் அப்படின்னா, நீங்க என்ன பண்றீங்க, எலக்டோரல் பாண்ட் வாங்கிட்டு கவர்மெண்ட்டுடைய டெண்டரை கொடுக்குறீங்க. அப்படி இல்லைன்னா இடி மேல இடில இருந்து நீங்க பெயில்ல வரணும்னா எலக்டோரல் பாண்ட்ஸ்ல பணம் கொடுங்கன்றதை நம்ம டேட்டா மூலமா ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ இந்த குற்றச்சாட்டு திமுக மேல எப்போ வரும்னா, தமிழ்நாட்டுல லாட்டரியே இல்லாத நேரத்துல, ஆனா இருங்க முடிச்சிடுறேன், லாட்டரியே இல்லாத நேரத்துல தமிழ்நாட்டுல மார்டின் காசு கொடுத்ததுக்கு அப்புறம் தமிழ்நாட்டுல லாட்டரியை திறந்து வச்சிருந்தா நீங்க சொல்ற குற்றச்சாட்டு நியாயம். அதனால எவ்வளவு வழக்கு மாதிரி பேசிக்கிட்டே இருக்காது. சரி நாகராஜ், நேரா வர இருங்க. இத திரும்ப பதிவு பண்றேன். எலக்டோரல் பாண்ட்ல நாங்க போய் நீதிமன்றத்துல தேர்தல் காணொளி வெளிய கொடுக்க மாட்டோம்னு சொல்லல. சொன்னது பாஜக. ரைட். பொன்வில்சன் சும்மா சரி, நேர குறைவா இருக்கு. பொன்வில்சன் அவர் சொன்னது அந்த ஆட்சியில பங்கு அப்படிங்கிற விஷயத்தை வந்து விஜய் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு. அதனால திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் வரலாம் அப்படிங்கிற ஒரு வாதத்தை நாகராஜ் முன்வைக்கிறாரு. இல்ல அதே கேள்வி திருப்பி திமுக கூட்டணியில அமைதியாக வாயில சொல்லாம அந்த மாதிரி இருக்கிறாங்க. அதாவது ஒருவேளை திமுக மெஜாரிட்டியோட வரலன்னா நம்மளுக்கும் பங்கு இருக்கும் அப்படின்னு இந்த கூட்டணியில பிஜேபி வெளியே சொல்லுது, அவ்வளவுதான். மற்றபடி அங்க காங்கிரஸோ விடுதலை சிறுத்தைகளோ அந்த எண்ணத்துல தான் இருக்கிறாங்க. அவங்கள சொல்லுங்க. மைனாரிட்டி ஆட்சி ஒருவேளை திமுக அமைச்சாலும்
நாங்கள் கூட்டணியில் கேட்க மாட்டோம்னு சொல்ல முடியுமா? கிளைம்னு சொல்ல முடியுமா? Minority இன்னைக்கு சொல்லுங்க சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அதுதான் இவங்க அமையாதுன்னு சொல்லிக்குவாங்க. ஆனால் அவங்கள சொல்லுங்க அப்படி சொல்ல மாட்டாங்க. அதுதான் இல்ல இப்ப பாஜக சொல்லக்கூடியதுங்கிறது வந்து எலெக்ஷன் முடியட்டும் பார்க்கலாம் இல்லை. இப்போ அப்படின்றாங்க. அவங்க விருப்பம் என்னன்னா கூட்டணி, அதாவது கூட்டணி உறுதியாகுது 2 பக்கம். சுருக்கமா தொகுதி பங்கீடோ இல்லைன்னா ஆட்சியில் பங்கு அந்த டேர்ம்ஸோ மற்றபடி அமைச்சரவையோ இதெல்லாம் வந்து எந்தெந்த தொகுதி இதெல்லாம் தேர்தல் நேரத்தில் பேசுறது. ஆனால் அதற்கு முன்னாடி என்னென்னா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தனித்து மெஜாரிட்டியோட ஆட்சி அமைப்போம்ன்றது தான் கிளைம். திமுகவும் அதே கிளைம் தான். திமுக சைடில் எப்படி மைனாரிட்டி வந்தாலும் சொல்ல மாட்டாங்களோ அது போல் இங்கேயும் கிடையாது, வேற ஒன்றும் கிடையாது. மற்றபடி அவங்க ஆசையை கூட்டணி கட்சிகள் வெளிப்படுத்துறது இயற்கை, அது வேற விஷயம். நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ அதாவது இப்போ நம்ம தாவேக்காவை சொல்கிறாங்கல்ல, தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து இப்போ பிஜேபி வந்து பீகார் தேர்தலுக்கு பிறகு அவங்க மைண்ட் செட்டு வேறு மாதிரி ஆயிடுச்சு, 200 வின் பண்ணுவோன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அதே தான் தாவேக்காக்கும் கூடுற கூட்டத்தை வாட்டி இவங்க மைண்ட் செட் ஒன்று, நாம தான் ஜெயிச்சிருவோம் அப்படின்ற மைண்ட் செட் இருக்குது. நம்ம என்ன முன்றுற ஆதாரத்தை வச்சு சொல்கிறோம் அப்படின்னா திரைத்துறையிலேருந்து உச்சபட்ச நட்சத்திரமாக இருந்து வந்த கமல் அவர்கள், வந்த விஜயகாந்த் அவர்கள், வர விரும்பிய ரஜினி அவர்கள், இதெல்லாம் கடந்த காலத்துல நமக்கு பாடமா இருந்திருக்கிறது. அதை வச்சு தான் நம்ம சொல்றோம் ஒழிய நீங்க ஆட்சி மாற்றத்தை உண்டு பண்ணுவீங்களா இல்லனா வெறும் ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுவீங்களான்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. சார் நன்றி நன்றி நன்றி. விவாதத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.